ஹாய் ஹலோ வணக்கம், வெல்கம் டு ஸ்கை டியூஷன் சென்டர். ஸோ நம்ம இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம்னா, கிளாஸ் 12th மேத்தமெட்டிக்ஸ் என்சிஆர்டி சிபிஎஸ்சி சிலபஸ் 7th சாப்டருடைய எக்ஸசைஸ் 1.3 ஆல்ரெடி நான் ப்ரீவியஸ் வீடியோஸில் அப் டு கொஷின் நம்பர் 5 அப்லோட் பண்ணியிருக்கேன். ஓகே, ஸோ பார்க்காதவங்க அதை பார்த்துருங்க. அதுக்கு முன்னாடி இன்ட்ரொடக்ஷன் வீடியோ அப்லோட் பண்ணியிருக்கேன். அந்த வீடியோ பார்த்துட்டு அதுக்கப்புறம் இல்லை ப்ரீவியஸ் வீடியோ பார்த்துட்டு அப்புறமா நீங்கள் இந்த வீடியோ பாருங்கள். அப்போ தான் உங்களுக்கு புரியும். அதுக்கு முன்னாடி இன்ட்ரொடக்ஷன் ஃபஸ்ட்டு இந்த வீடியோ எப்படி இன்டெக்ரல் என்ன, டிஃப்ரென்ஷியேஷன் என்னன்னு சொல்லிட்டு ஃபஸ்ட் வீடியோ அப்லோட் பண்ணியிருக்கேன். ஸோ இது எல்லாமே நீங்கள் பார்த்துட்டிங்கன்னா உங்களுக்கு போடுறது எல்லாமே ஈஸியாக இருக்கும். ஓகே, ஸோ இப்போ கொஷின் நம்பர் 6 எக்ஸசைஸ் 1.3. ஸோ ஸ்டார்ட் பண்ணலாமா? ஸோ சொல்யூஷன் என்ன கொடுத்துருக்காங்க, sin x, sin 2x and sin 3x. ஓகே, ஸோ நமக்கு பார்த்தோன்னே டக்குன்னு இது என்ன ஃபார்முலா இருக்கும்னு சொல்லிட்டு போங்க. இந்த கண்டிஷனை நான் என்ன பண்ணுறேன், கொஞ்சம் ரிவர்ஸ் ஆர்டர் வைஸாக பெரிய நம்பர்ஸ் இது ஸ்மால் நம்பர் சொல்லிட்டு ஆர்டர் வைஸாக மாற்றிக்கலாம். இன்டெக்ரல் ஃபஸ்ட் எனக்கு sin 3x, sin 2x, sin x into dx. ஸோ இந்த கண்டிஷனை நம்ம ஆல்ரெடி நமக்கு தெரியும். ரீகால் தட் ஃபார்முலா, என்ன ஃபார்முலா ரீகால் பண்ணணும் அப்படின்னா sin a sin b. So sin a sin b. So what is the formula of sin a sin b? Sin a into sin b. Sin a sin b, recall. Sin a sin b சொல்லுங்க பார்க்கலாம். cos a minus b by 2 whole cos a minus b minus cos a plus b whole divided by 2 அப்படின்னா 1/2 கூட போட்டுடலாம். இதுதான் ஃபார்முலா. ஸோ இந்த ஃபார்முலா டைரெக்டாக நம்ம அப்ளை பண்ணலாம். ஃபஸ்ட் இருக்குங்களே அந்த 3x நம்ம என்ன கண்டுபிடிப்போம், இது வந்து a, இது 2x வந்து b. ஃபஸ்ட்டு இது ரெண்டு கம்பேர் பண்ணுங்கள், அப்புறமா இந்த sin x வந்து காமனாக வச்சுட்டு சிம்பிளை பண்ணுங்கள். இன்டெக்ரல் cos a minus b. cos a minus b means cos a is 3x minus 2x. cos a minus b minus cos a plus b 3x plus 2x whole divided by 2. ஸோ இது வந்து க்ளோஸ் ப்ராக்கெட் போட்டுட்டு இன்னொரு டேர்ம் இருக்குது எக்ஸ்ட்ரா, என்னது sin x into dx. கிளியர்? இன்டெக்ரல் இப்போ சிம்பிளி பண்ணுங்கள். cos 3x minus 2x x minus cos 3x plus 2x 5x cos 5x into sin x. ஓகே, ஸோ இந்த sin x இஸ் காமன். ஸோ ஜஸ்ட் மல்டிபிள் இன்சைட் த ப்ராக்கெட். இது ரெண்டுமே நம்ம உள்ள மல்டிபிள் பண்ணுங்க இன்சைட் த ப்ராக்கெட். இன்டெக்ரல் cos x sin x மைனஸ் cos 5x into sin x into dx. கிளியர்? ஏன்னா இந்த sin x ஒன்லி ஜஸ்ட் மல்டிபிள் இன்சைட். இது வந்து ரெண்டுமே உள்ள இன்சைட் மல்டிபிள் பண்ணுங்க. ஓகே, ஸோ இப்போ என்ன கண்டிஷன் இருக்குது, cos x sin x மைனஸ் cos 5x sin xன்ற கண்டிஷன்ஸ் இருக்குது. ஸோ டிவைட் பை 2 எடுத்துட்டு கீழே வந்து டிவைட் பை 2 இருக்குல்ல, இது மிஸ் பண்ணிட்ட மாதிரி டிவைட் பை 2. இப்போ இந்த டிவைட் பை 2 நான் காமனாக வெளியே வச்சுக்கலாம். 1/2 சொல்லிட்டு காமனாக வச்சுட்டு இன்டெக்ரல் ரிமைன் இருக்குது cos x sin x மைனஸ் cos 5x sin x into dx. ஸோ ரீகால் தட் ஃபார்முலா. இன்னொரு ஃபார்முலா என்ன ஃபார்முலாங்க இருக்குது, இந்த ரீகால்ன்றதெல்லாம் நம்ம நீங்கள் உங்கள் நோட்டில் எழுதும்போது சைடில் எழுதிக்கோங்க. ஓகே, அப்போ தான் கன்ஃபியூஸ் ஆகாமல் இருக்கும். sin 2x. ஸோ sin 2x என்ன இருக்கும், 2 sin x cos x. கரெக்ட்? இந்த ஃபார்முலாவில் வந்து நம்ம என்ன பண்ண போகிறோம், sin x இந்த 2 லெஃப்ட் கொண்டு வந்துட்டால் sin 2x by 2 is equal to sin x cos x. ஓகே, ஸோ இந்த ஃபார்முலா இங்கே எடுத்துக்கோங்க. ஓகே, இந்த ஃபார்முலா எடுத்து நீங்கள் சால்வ் பண்ணலாம். ஸோ இது ரீகாலில் இப்போது இந்த sin x cos xக்கு ஜஸ்ட் வி ரீப்ளேஸ் sin 2x by 2. ஸோ இந்த இடத்துக்கு sin x by cos x. இது நார்மலாக நமக்கு ஆல்ரெடி இதுக்கு என்ன ஃபார்முலா, sin a cos a sin b. ஸோ cos a sin b ரீகால் cos a sin b ஃபார்முலா sin a cos b sin a plus b minus plus sin a minus b by 2. ஸோ இந்த ரெண்டு ஃபார்முலாவை தான் நான் யூஸ் பண்ணி இப்போ இந்த ஸ்டெப்புக்கு, இந்த ஃபஸ்ட்டு ஸ்டெப்புக்கு இந்த ஃபார்ம் ரீகால், செகண்ட் ஸ்டெப்புக்கு இந்த ஃபார்முலா. ஓகே, இது ரெண்டு ஃபார்முலா யூஸ் பண்ணி நம்ம சால்வ் பண்ணணும். கிளியர்? புரியுதா? கன்ஃபியூஸ் பண்ணுறேன். கிளியரா? ஃபஸ்ட்டு இதுக்கு ஃபஸ்ட்டு ரீகால், செகண்ட் ஃபார்முலா, இது செகண்ட் கான்செப்ட்டுக்கு. ஓகே, ஃபஸ்ட்டு அப்ளை பண்ணுங்கள்.
ஸோ 1/2 காமன் இன்டெக்ரல். ஸோ இங்கே என்ன sin 2x/2 மைனஸ் ரைட் சைடில் sin x cos 5x into dx. ஸோ அது நம்ம தெரியலையே ஃபார்முலா sin x cos x ஃபார்முலா தெரியும், அந்த ஃபார்முலா அப்ளை பண்ணுங்கள். இன்டெக்ரல் 1/2 ஏன்னா sin x sin a + b ப்ளஸ் sin a - b அந்த ஃபார்முலா இந்த ப்ரீவியஸ்லாம் எழுதணும் இல்லையா. ஸோ இந்த ஃபார்முலாவை இப்போ இங்கே இதுக்கு ரீப்ளேஸ் பண்ணுங்கள். இன்டெக்ரல் sin 2x/2 மைனஸ் ஸோ a + b மீன்ஸ் a + b 5x + x டோட்டல் எத்தனை? ஸோ many 5x + x 6x sin 6x ப்ளஸ் sin. ஸோ அதே மாதிரி மைனஸ் பண்ணும்போது -4x 5x. ஸோ x - 4x x - 4x 4x x - 5x ஸோ by 2 into dx. ஸோ 1/2 ஸோ எல்லாமே 1/2 இன்டெக்ரல். ஸோ இங்கே பாருங்கள் டினாமினேட்டர் 2 காமனாக இருக்கா, இந்த 2 காமனாக வெளியே எடுத்தல. 1 more time 1/2 sin 2x மைனஸ். ஓகே இப்போது minus sin minus theta. So recall that formula. Sin minus theta is equal to minus sin theta. Okay, so sin minus theta minus sin theta. Sin minus theta minus sin theta. So sin 6x minus sin 4x into dx. இப்போ 2 2 are 4. கன்ஃபியூஸ் பண்ணுறேன்னா ஏதாவது இல்லையா? sin 2x இப்போ இந்த மைனஸை உள்ளே மல்ட் பண்ணுங்கள். ஸோ மல்ட் பண்ணுறது minus sin 6x. ஸோ மைனஸ் இந்த மைனஸ் ப்ளஸ் 4x சாரி ப்ளஸ் 4 நாட் ப்ளஸ் 4x. இது வந்து sin 4x into dx. அவ்வளோதான். ஸோ நம்ம மேக்ஸிமம் எல்லாமே கம்ப்ளீட் பண்ணிட்டோம். இப்போ இதை இன்டெகிரேட் மட்டும் பண்ணிவிட்டு ஆன்சர் வந்துடும். ஓகே 1/4 கான்ஸ்டன்ட் வெளியே வச்சுக்கலாம். இப்போ இன்டெகிரேட் பண்ணுங்க பார்க்கலாம். சிம்பிள், ஒரே ஒரு ஸ்டெப் தான் இருக்குது. மைனஸ் ஸோ sin x ஒரு இன்டெகிரேஷன் மைனஸ் cos x. அப்போ மைனஸ் cos 2x வித் ரெஸ்பெக்ட் டு 2x நம்ம டிஃபரன்ஷியேட் பண்ணுவோம். வித் ரெஸ்பெக்ட் டு 2x/2 மைனஸ் ஆஃப் sin 6x. ஸோ sin x உடைய இன்டெகிரேஷன் மைனஸ் cos x. ஸோ cos 6x with respect to 6x/6 plus sin 4x என்ன வரும்? minus cos 4x with respect to 4x 4. ஸோ இது ஆன்சர். ஓகே ஃபைனலாக வந்து இதை சிம்பிளை பண்ணி எழுதுனா ஆன்சர் வந்துடும். ஸோ 1/4 as it is எழுதிக்கங்க. என்ன இருக்குது? மைனஸ் இருக்கா? ஸோ மைனஸ் cos 2x/2. இப்போ இந்த மைனஸ் ரெண்டு மைனஸ் இன்ட்டு மைனஸ் ப்ளஸ். இப்போ ப்ளஸ் cos 6x/6 மைனஸ் cos 4x/4 ப்ளஸ் c. ஸோ இதுதான் 6th ப்ராப்ளத்துடைய சொல்யூஷன். ஓகே கிளியரா? ஸோ எதாவது டவுட் இருந்தாலும் கண்டிப்பாக கமெண்ட் பாக்ஸுக்கு யூஸ் பண்ணுங்கள் தயவுசெய்து. சரியா? நிறைய பேர் வந்து யூஸ் பண்ணுறதே இல்லை. உங்களுக்கு எதாவது டவுட் இருந்தாலோ மிஸ்டேக்ஸ் இருந்தாலோ இல்லை கன்ஃபியூஷன் ஏதாவது இருந்தாலோ கமெண்ட் செக்ஷனில் வந்து சார் இந்த ஸ்டெப்பில் டவுட் இருக்குது, அந்த ஸ்டெப்பில் டவுட் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுங்கள். சொன்னால் தான் நான் அடுத்தடுத்த வீடியோஸ் பார்க்கும்போது ஓகே இதை பண்ணி சொல்கிறீங்க அப்படின்னு நான் பார்க்க முடியும். ஓகே நீங்கள் எதுவுமே சொல்லலைன்னா கண்டிப்பாக அப்படியே போயிட்டே இருக்கும். அப்புறம் நீங்கள் மிஸ்டேக்ஸ் இருந்தால் கூட போயிட்டே இருக்கும். ஓகே ஸோ நெக்ஸ்ட்டு ப்ராப்ளம் போகலாம். ஸோ சாப்டர் 7 exercise 7.3 கொஷின் நம்பர் 7. ஃபஸ்ட்டு பாருங்கள் இன்டெக்ரல் sin 4x இன்ட்டு sin 8xன்னு இருக்குது. ஓகே இதை நான் என்ன பண்ணுறேன்? ஃபஸ்ட் நாள் சொன்னேன் ஃபஸ்ட்டு பெரிய நம்பர் ஒரு அசட்டிக் ஆகிற மாதிரி மாற்றி எழுதி ஃபஸ்ட்டு பெரிய நம்பர் எடுத்துக்கோ சொல்யூஷனில். இன்டெக்ரல் sin 8x இன்ட்டு sin 4x இன்ட்டு dx. ஓகே ஸோ இதுக்கான ஃபார்முலா என்ன நமக்கு தெரியும் ஆல்ரெடி. இதுக்கான ஃபார்முலா என்ன நமக்கு தெரியும். என்ன ஃபார்முலா? ரீகால் த ஃபார்முலா. sin a sin b ரெண்டுமே சேமாக இருக்குது. sin a sin bனா cos a plus b மைனஸ் cos a minus b by 2. இந்த ஃபார்முலா இங்கே யூஸ் பண்ணுங்கள். அவ்வளோதான். இப்போ இதில் எது a?
8xன்றது a, 4x is b. Integral cos 4x எப்படி 4x a plus b சரியா a plus b ஸோ இந்த ஃபார்முலா படி sin a plus b sin a sin b ஸோ இது எப்படி பாருங்கள் இந்த இடத்துல ஒரு ப்ளஸ் cos a minus b cos a minus b minus cos a plus b ஸோ cos this is a this is b ஸோ 8 plus 4 வந்து 8 ஸோ a minus b a plus b a minus b a plus b ஸோ integral cos 1/2 வந்து காமனாக 1/2 வெளியே எடுத்துக்காங்க இந்த 1/2 வந்து காமனாக இருக்கிறதுனால cos 4x minus cos 8 plus 4 12x into dx ஓகே இப்போ இது இன்டெகிரேட் பண்ணிட்டா முடிஞ்சிச்சு 1/2 cos x பண்ணால் sin x means sin 4x ஸோ ஃபஸ்ட்டு இது வந்து cos x ஓட இன்டெகிரேஷன் cos x இன்டெகிரேட் பண்ணால் sin x வித் ரெஸ்பெக்ட் டு 4x டிஃபரன்ஷியேட் பண்ணால் 4 மைனஸ் sin x cos x ஓட டிஃபரன்ஷியேஷன் sin x sin 12x with respect to 12x 12 plus c so இதுதான் 7th problem solution okay so next is 8th problem so question number 8 exercise 7.3 integral 1 minus cos x divided by 1 plus cos x okay so 1 minus cos x 1 plus cos x ன்னு சொல்லியிருக்காங்க so இதில் என்ன ஃபார்முலா யூஸ் பண்ணியிருக்காங்க அப்படின்றத பார்க்கலாம் recall என்ன சார் recall பண்ணணும் இதில் sin square x ஃபார்முலா நமக்கு தெரியும் தானே sin square x ஏன்னா அது sin square x நமக்கு 1 minus cos வருது அதனால் 1 minus means 1 minus cos 2x by 2 இப்போ இந்த 2 ஒன்ஸை கொண்டு போயிடலாம் 2 sin square x is equal to 1 minus cos 2x so 1 minus cos 2x கரெக்டா இப்போது நமக்கு என்ன இருக்குது 1 minus cos x இருக்குது 1 minus cos x நமக்கு ஃபார்முலா இந்த 2xன்றது என்னென்னா ஆங்கிள் cos ஆங்கிள் இப்போ இந்த 2 நான் இந்த சைடு கொண்டு வரும்போது இந்த பக்கம் எதோட டிவைட் ஆகணும் அப்படின்னா 2 sin square x இந்த 2 இந்த சைடு கொண்டு வரும்போது டிவைட் ஆகுமா ஸோ இந்த x வந்து ஆங்கிள் இருக்கிறதுனால இந்த பக்கம் ஆங்கிளோட தான் டிவைட் ஆகணும் ஸோ மொத்த ஹோல் டிவைட் பை சைனோட டிவைட் பண்ணக்கூடாது இது இங்கே வந்து 2xன்றது ஒரு ஆங்கிள் இந்த இடத்துல ஆங்கிள் இருக்குது இந்த அதே ஆங்கிள் இஸ் வில் மூவ் லெஃப்ட் சைடு மூவ் பண்ணும்போது டிவைடடில் வரும் ஸோ டிவைடடில் வரும்போது வித் த ஆங்கிளோட தான் டிவைட் ஆகும் ஓகே ஆங்கிளோட டிவைட் ஆகும் ஸோ நார்மல் ஃபங்க்ஷனோட டிவைட் ஆகாது ஸோ ரிமைனிங் 1 minus cos x 1 minus cos x now you will get 1 minus cos x formula நமக்கு கிடைச்சிச்சு ஓகே at the same time 1 plus cos x so 1 plus cos x க்கு என்ன பண்ணணும் அதே சேம் நான் என்ன பண்ண போகிறேங்க cos square x is equal to 1 plus cos square 2x சரி 1 plus cos 2x by 2 இது இதோட ஃபார்முலா இப்போ 2 இன்சை கொண்டு போயிட்டா 2 cos square x is equal to 1 plus cos 2x சேம் இந்த 2 வந்து அந்த சைடு கொண்டு போய் நமக்கு 1 ப்ளஸ் தான் இருக்குது அப்படி இதை லெஃப்ட் சைடு மூவ் பண்ணும்போது டிவைட் ஆகும் ஸோ 2 into cos square x by 2 ஏன்னா ஆங்கிளோட தான் டிவைட் ஆகணும் ஸோ 1 plus cos x ஸோ இந்த ஃபார்முலா அட் த சேம் டைம் இந்த ஃபார்முலா ஸோ ரெண்டுமே வந்து 1 minus cos x 1 plus cos x மாதிரி இருக்குது இந்த மாதிரி பாருங்கள் இந்த லாஸ்ட்டில் இருக்கிறதே இது மட்டும் தான் யூஸ் பண்ண போகிறோம் லாஸ்ட்டில் இருக்கிறது மட்டும் தான் யூஸ் பண்ண போகிறோம் ஓகே அதுவே இந்த லாஸ்ட்டில் இருக்கிறது ஸோ இப்போ இந்த ரெண்டுத்துக்கும் ஃபார்முலா யூஸ் பண்ணிங்கன்னா டேரெக்டாக 2 ஸ்டெப்பில் ஆன்சர் போட்டுடலாம் ஓகே ஸோ இன்டெக்ரல் ஸோ ஃபஸ்ட் எனக்கு 2 sin square ஃபார் 1 minus cos square 1 minus cos x என்ன 2 sin square x by 2 2 sin square x by 2 ஹோல் டிவைடட் பை இதுக்கு 2 cos square x by 2 ஸோ இது ரெண்டு கேன்சல் 2 கேன்சல் இப்போ cos sin by cos tan இன்டெக்ரல் இங்கே என்ன பண்ணலாம் tan square x by 2 tan square x by 2 into dx கிளியர் நெக்ஸ்ட்டு இப்போ tan square x ஃபார்முலா நமக்கு என்னன்னு தெரியணும் ஓகே ஸோ நெக்ஸ்ட் ஸ்டெப்பு ரீகால் 1 plus tan square x is equal to secant square x tan square x is equal to secant square x secant square x so plus 1 second minus 1 இந்த ஃபார்முலா யூஸ் பண்ண போகிறோம் ஸோ லாஸ்ட் ஸ்டெப்பில் இன்டெக்ரல் tan square x by 2 into dx இப்போ இதுக்கு ஃபார்முலா என்ன சொல்ல 1 secant square x
integral secant square x by 2 minus 1 into dx. எனக்கு இங்கே பாருங்கள் ரீகால் இதை நான் ரீப்ளேஸ் பண்ணியிருக்கேன். இப்போ tan x secant square x பண்ணால் tan x. ஸோ இந்த இன்டெகிரேட் பண்ணுங்கள். secant square x இன்டெகிரேட் பண்ணால் tan x by 2 மைனஸ் எக்ஸை பண்ணால் 1. ஸோ வேரியபிள் தானே, இந்த கான்ஸ்டன்ட்டை இன்டெகிரேட் பண்ணால் x இன்ட்டு ப்ளஸ் சி. இப்போது இந்த 2 இருக்கு இல்லையா, இப்போ இது நான் என்ன பண்ணியிருக்கணும், ஃபஸ்ட்டு நம்ம இதை வந்து ஆக்சுவலி இன்டெகிரேட் பண்ணியாச்சு. இன்டெகிரேட் பண்ணதும் வித் ரெஸ்பெக்ட் டு எக்ஸ் பண்ணும்போது என்ன வரும், x by 2 வந்து 1 by 2 கரெக்டாக. ஃபஸ்ட்டு இன்டெகிரேஷன் ஆஃப் secant x tan x, இன்டெகிரேட் ஆஃப் secant square x tan x, இன்டெகிரேஷன் ஆஃப் secant square x tan x. கிளியராக 3 டைம் சொல்லியிருக்கேன். ஓகே, 3 டைம்ஸ் ரிப்பீட் பண்ணியிருக்கேன். ஓகே, அடுத்து வித் ரெஸ்பெக்ட் டு எக்ஸை டிஃப்ரென்ஷியேட் பண்ணணும். அப்படி தான் பண்ணியிருக்கேன் எல்லா டைம். ஏன்னா இது வந்து வித் ரெஸ்பெக்ட் டு எக்ஸை பண்ணணும், அதை எழுதி டினாமினேட்டர் எழுதணும். அப்போ இந்த 2 மேலே கொண்டு போகலாமா, ரெசிப்ரோக்கல் பண்ணும்போது 2 மேலே போயிடும். 2 இன்ட்டு tan x by 2 மைனஸ் எக்ஸ் ப்ளஸ் சி. ஸோ இதுதான் வந்து 8th ப்ராப்ளத்தோட சொல்யூஷன். ஓகே, புரியுதா? ஸோ கேர்ஃபுல்லாக வாட்ச் பண்ணுங்கள், இல்லைனா கண்டிப்பாக மிஸ் பண்ணிடுவீங்க. ஓகே, ஸ்லோவாக வாட்ச் பண்ணுங்கள். நீங்கள் ஸ்கிப் பண்ணி பார்த்துட்டு வந்தீங்கன்னா கண்டிப்பாக புரிஞ்சிருக்காது. மறுபடியும் போங்க, பின்னாடி போங்க, முதல்லேருந்து பாருங்கள், ஸ்டெப் பை ஸ்டெப்பாக பாருங்கள், அப்போ தான் புரியும். ஓகே, ஸோ நெக்ஸ்ட் ப்ராப்ளம் போகலாம். ஸோ கொஷின் நம்பர் 9, cos x divided by 1 plus cos x into dx. ஸோ ரீகால் என்ன சார் நீங்கள் ரீகால் நீங்கள் இதெல்லாம் எங்கே சார் இருக்குது அப்படின்னு யாரோ ஒரு தம்பி கேட்குறேன். கரெக்டாக? ஸோ அதெல்லாம் ஒன்றுமே இல்லை. பாருங்கள், என்ன ரீகால் பண்ணணும், cos 2x ஃபார்முலா. cos 2x is equal to cos square x minus sin square x. ஸோ இதில் வந்து நம்ம cos x கண்டுபிடிக்கலாம். எப்படி நான் ஆல்ரெடி சொல்லியிருக்கேன், இந்த 2 வந்து ரைட் சைட் கொண்டு போகிறேன், நம்ம cos x தான் இருக்குது நமக்கு. ஓகே, ஸோ cos x ஃபார்முலா வந்து cos 2x இருக்குது. cos இந்த 2 மட்டும் ரைட் சைட் கொண்டு போகும்போது நம்ம ஆங்கிளோட தான் டிவைட் ஆகணும். ஓகே, cos x is equal to இந்த 2 ரைட் சைட் கொண்டு மூவ் பண்ணுங்கள், ஈக்குவல் டு ரைட் சைட் cos square x by 2, பிகாஸ் ஆங்கிள் என்னது இது x by 2 மைனஸ் sin square x by 2. ஆங்கிளோட தான் டிவைட் ஆகணும், வேறு எதோட டிவைட் ஆகக்கூடாது. கிளியரா? ஸோ 1 ப்ளஸ் காஸ் ஸ்கொயர் 1 ப்ளஸ் ஆல்ரெடி நம்ம ப்ரீவியஸ்லாம் பார்த்துருக்கோம். 1 ப்ளஸ் காஸ் எக்ஸ் ஃபார்முலா வந்து 1 ப்ளஸ் காஸ் எக்ஸ் ஃபார்முலா வந்து இன்டெகிரேஷன் 1 ப்ளஸ் காஸ் எக்ஸ்னா 2 காஸ் ஸ்கொயர் எக்ஸ் பை 2. ஸோ இது ரெண்டு ஃபார்முலா டேரெக்டாக அப்ளை பண்ணுங்கள். இன்டெகிரல் சொல்யூஷன் ஃபஸ்ட்டு என்ன கொடுத்துருவாங்க, காஸ் ஸ்கொயர் எக்ஸ் பை 2 மைனஸ் சைன் ஸ்கொயர் எக்ஸ் பை 2 ஹோல் டிவைடட் பை 2 காஸ் ஸ்கொயர் x by 2 into dx இப்போ denominator. ஓகே, ஸோ denominator just split பண்ணி எழுதிக்கலாம். equal to denominator split பண்ணுங்க, cos square x by 2 divided by 2 into cos square x by 2 minus sin square x by 2 by 2 into cos square x by 2. சின்ன இதில் ரீசன் பாருங்கள், சேம் cos square x by 2 cos square x by 2 கேன்சல், ரிமைனிங் இருக்குது இங்கே 1 இங்கே 1 by 2. ஸோ ரிமைனிங் 1 by 2 மட்டும் இருக்குது. ஸோ இன்டெக்ரல் ஸோ 1 by 2 இங்கே 1 by 2 மைனஸ், ஸோ இது என்ன வரும் ஆக்சுவலி சைன் பை காஸ், இது வந்து சைனு இந்த 2 விட்ருங்க, சைன் பை காஸ் என்ன சொல்லலாம், டேன் சொல்லலாம். அப்போது டேன் டினாமினேட்டர் இருக்குது, அப்போது tan ஸ்கொயர் எக்ஸ் பை 2 ஹோல் டிவைடட் பை 2. 2 இங்கே ஆக்சுவலி ஒரு 2 சும்மா இருக்குல்லையே, இந்த 2 into dx. கிளியரா? நெக்ஸ்ட் ஸ்டெப் இப்போ என்ன இருக்குது, 1 by 2 காமன் வெளியே எடுத்துட்டா 1 தான் வந்துடும். அப்போ 1 by 2 வெளியே எடுத்துட்டா இன்டெக்ரல் 1 மைனஸ் tan ஸ்கொயர் எக்ஸ் பை 2 1 by 2 காமன் வெளியே எடுத்தாச்சு, 1 by 2 into x ஸ்கொயர் into dx. ஓகே, இதுக்கப்புறம் நம்ம நார்மல் இன்டெகிரேட் பண்ணிட்டீங்கன்னா டக்குன்னு ஆன்சர் போட்டுடலாம். ஓகே, tan ஸோ ஒரு ஸ்டெப் பாருங்கள், இதில் 1 டிவைட் பை 2 இருக்கு இல்லையா, டிவைட் பை 2 என்ன பண்ணலாம், காமனாக 1 by 2 எழுதிக்கலாம் வெளியே. ஸோ இந்த ஸ்டெப்புக்கு இப்போ இந்த ஸ்டெப் 1 by 2 அங்கே முன்னே காமனாக எடுக்க சொன்னாலே காமனாக வேண்டாம், ஃபஸ்ட் எழுதிட்டு அப்புறமா உள்ள அப்போ லாஸ்ட்டாக கேன்சல் ஆகும், அதுக்காக தான் நான் சொல்லியிருக்கேன். ஸோ 1 by 2 ஸோ 1 இன்டெகிரேட் பண்ணால் எக்ஸ், 1 இன்டெகிரேட் பண்ணால் எக்ஸ் மைனஸ்
1/2 tan ஸோ எக்ஸ் நம்ம இந்த கான்ஸ்டண்ட்டை வந்து இன்டெகிரேட் பண்ணால் எக்ஸ் கிடச்சிச்சு. இப்போ 1/2 இந்த tan ஸ்கொயர் எக்ஸ் கரெக்டாக tan ஸ்கொயர் எக்ஸ் நம்ம அது ஒரு இன்டெகிரேஷன் ஃபார்முலா நமக்கு தெரியும் ட்ரிக்னாமெட்ரிஸ். ஸோ tan ஸ்கொயர் எக்ஸ் பண்ணால் என்ன வரும் சீக்கன் ஸ்கொயர் எக்ஸ் x/2 minus 1 into dx. ஓகே ஸோ 1/2 into x மைனஸ் ஸோ 1/2 காமன் வச்சுக்கலாம். இன்டெகிரல் ஆஃப் சீக்கன் ஸ்கொயர் x/2 minus 1 into dx 1/2 x minus 1/2 அப்படி இருக்குது 1/2. இப்போ சீக்கன் எக்ஸ் இன்டெகிரேட் பண்ணால் tan x/2 பை இப்போ எக்ஸை பொறுத்து பண்ணும்போது 1/2 மைனஸ் 1 இன்டெகிரேட் பண்ணால் எக்ஸ் இன்ட்டு டிஎக்ஸ். ஸோ இந்த 2 கேன்சலா ரிமைனிங் மட்டும் இருக்குது பாருங்கள் 1/2 ஸோ எக்ஸ் 1/2 இன்ட்டு எக்ஸு 1/2 கேன்சல் ஆச்சு ரிமைனிங் என்ன இருக்குது tan. ஸோ ஆக்சுவலாக இந்த 1/2 வந்து இது ரெண்டு காமன் கரெக்டாக இது ரெண்டு காமனாக இருக்குது. இப்போ இந்த 1/2 உள்ளே மல்டிபிள் பண்ணால் இதோடையும் மறுபடியும் இதோடையும் மல்டிபிள் ஆகும். ரெண்டு ஸ்டெப் இருக்குல்ல சீக்கன் ஸ்கொயர் x/2 மல்டிபிள் ஆகும் டிவைட் ஆகும் இதோடையும் டிவைட் ஆகும். அப்போ 1/2 அப்படியே போட்டுடலாம் 2/2 அங்கே போடும். கிளியராக இங்கே ஒரு /2 வருது இங்கே ஒரு /2 வருது. பிகாஸ் ஆஃப் இந்த 1/2 நான் உள்ளே மல்டிபிள் பண்ணும்போது கன்ஃபியூஸ் ஆகுதுங்களா. இங்கே பாருங்கள் உள்ள இதோடய மல்டிபிள் பண்ணுறேன் இந்த 1 1/2 மல்டிபிள் ப்ராக்கெட் காமனாக இருக்குல்ல. இப்போ அந்த 1/2 தான் இங்கே என்ன பண்ணுறேன் ஃபஸ்ட்டு அப்போது இதோட மல்டிபிள் பண்ணும்போது 2 கேன்சல் ஆச்சு ரிமைனிங் டேர்ம் மட்டும் மைனஸ் tan x/2 ப்ளஸ் ஸோ மைனஸ் 1/2 தானே இந்த மைனஸ் 1/2 உள்ள மல்டிபிள் பண்ணும்போது இது ப்ளஸ் ஆயிரும் ப்ளஸ் x/2 ப்ளஸ் சி. ஓகே இப்போது ஏதாவது ஸ்டெப்ஸ் வந்து கேன்சல் ஆகுதா பாருங்கள் இல்லைனா அப்படி டேரெக்டாக எழுதிடலாம். ஓகே ஸோ இதில் என்ன பண்ணலாம் நெக்ஸ்ட் ஸ்டெப்பு இந்த ஸ்டெப் பாருங்கள் ஆக்சுவலாக x × 1/2 x × 1/2 எத்தனை டைம் இருக்குது 2 டைம் இருக்கா 1 டைம் 1/2 ஒரு 2 டைம் 1/2 ஆக்சுவலி x/2 அப்போ x/2 2 டைம் x/2 2 டைம் இருக்குது மைனஸ் tan x/2 ப்ளஸ் சி. ஸோ இந்த 2 கேன்சல் ரிமைனிங் வந்து x மைனஸ் tan x/2 ப்ளஸ் சி. ஸோ இதான் அதோட சொல்யூஷன். ஓகே ஸோ கண்டிப்பாக கன்ஃபியூஸ் ஆகாதீங்க பொறுமையாக வாட்ச் பண்ணுங்கள் அப்போ தான் புரியும் ஸ்டெப்ஸ் எங்கெங்கெல்லாம் மாறுது என்ன மாற்றுறோம் அப்படின்னு. ஓகே நான் அப்படியே ஃபாஸ்ட்டாக பண்ணாலும் சரி நீங்கள் ஃபாஸ்ட்டாக வராதிங்க. ஓகே நெக்ஸ்ட் ப்ராப்ளம் போகலாமா. ஸோ எக்ஸசைஸ் 7.3 சாப்டர் 7 கொஷின் நம்பர் 10 integral sin power 4x into dx sin power 4x into dx. ஓகே ஸோ இந்த கொஷினில் ஃபஸ்ட்டு இது நான் 4xன்னு உங்களுக்கு ஃபார்முலா தெரியாது பட் sin ஸ்கொயர் எக்ஸ் ஃபார்முலா தெரியும். அப்போ ஃபஸ்ட்டு ஸ்டெப் எடுத்தோடனே இதில் ஸ்ப்ளிட் பண்ணியிருக்காங்க sin ஸ்கொயர் எக்ஸ் இன்ட்டு sin ஸ்கொயர் எக்ஸ் இன்ட்டு dx. ஓகே ஃபஸ்ட்டு ஸ்டெப்பு. இப்போ sin ஸ்கொயர் எக்ஸ் ஃபார்முலா நமக்கு தெரியும் என்ன sin ஸ்கொயர் எக்ஸ் ஃபார்முலா ரீகால் லாஸ்ட்டில் எழுதிக்கலாம். sin square x formula is equal to 1 minus cos 2x/2. இந்த ஃபார்முலா இது ரெண்டுத்தையும் அப்ளை பண்ணலாமா. இன்டெக்ரல் 1 minus cos 2x/2 into 1 minus cos 2x/2. ஃபஸ்ட் ஸ்டெப் முடிஞ்சது. நெக்ஸ்ட் ஸ்டெப்பு 2 இருக்கா 2 மல்டிபிளில் பண்ணோம் 2 4 காமனாக வெளியே எடுத்துக்கோங்க 1/4 இன்டெக்ரல் ஆஃப் இப்போது என்ன இருக்குது உள்ள 1 மைனஸ் இப்போ 2 டைம் இருக்குது. ஸோ 1 மைனஸ் காஸ் 2x ஸோ 2 டைம் ஹோல் ஸ்கொயர் இன்ட்டு dx. ஸோ இது எப்படி இருக்குன்னா நமக்கு தெரிஞ்சு தான் இது பேசிக் ஃபார்முலா இது ரீகாலும் தேவையில்லை இருந்தாலும் a மைனஸ் ஹோல் ஸ்கொயர் a ஸ்கொயர் ப்ளஸ் b ஸ்கொயர் மைனஸ் 2ab இந்த ஃபார்முலா தான் உங்களுக்கு ஆல்ரெடி தெரியும். இந்த ஃபார்முலா டேரெக்டாக அப்ளை பண்ணுங்கள் 1/4 இன்டெக்ரல் 1 minus 2ab
2ab means cos ab, cos square x plus b square cos 2x whole square into dx. So 1 by 4. So 1 by 4 is constant வெளியே வச்சுக்கோங்க. So 1 வந்து as it is 1 into dx minus 2 காமன் வச்சுக்கிறோம் இல்லையா, integral cos இது வந்து 2x ஓகே, ஏன்னா ab cos 2x plus integral இங்கே dx போடுங்க, integral cos square 2x into dx. ஓகே, ஸோ இந்த ஸ்டெப்பை அப்படியே நான் என்ன பண்ணுறேன், 1 by 1 பிரித்து எழுதுங்க. 1 by 4 இந்த ரீகாலுங்க இல்லை, 1 by 4 x மைனஸ். ஸோ இப்போ இங்கே 1 இன்டெகிரேட் பண்ணுறோம். ஸோ 1 இன்டெகிரேட் பண்ணால் எக்ஸு, அடுத்து 2 காமனாக இருக்குது. ஸோ 2 அப்படி வச்சுட்டேன். சைன் காஸ் எக்ஸ் பண்ணால் சைன் எக்ஸு, காஸ் எக்ஸ் பண்ணால் சைன் எக்ஸு, சைன் எக்ஸ்னால் மீன் சைன் 2x. 2x டிஃபரன்ஷியேட் பண்ணால் 2, 2x டிஃபரன்ஷியேட் பண்ணால் 2 ப்ளஸ் காஸ் ஸ்கொயர் எக்ஸ் இன்டெகிரேட் பண்ணால், காஸ் ஸ்கொயர் எக்ஸ் இன்டெகிரேட் பண்ணால் 1 மைனஸ், சரி 1 ப்ளஸ் காஸ் 2x, எக்ஸ்னா 2x பை 2. ஸோ இந்த 2 இந்த 2 கேன்சல் ஆகிடும். ஓகே, ரிமைனிங் மட்டும் பாருங்கள். 1 by 4 எக்ஸ் மைனஸ் சைன், இங்கே சைன் 2x இருக்கு இல்லையா, அது எப்படி இருக்குது, சைன் 2x ப்ளஸ் இப்போ இதை சிம்பிள் இன்டெகிரல். ஸோ இதை இன்டெகிரேட் பண்ணால் இதை மல்டிப்ளை பண்ணுங்கள். 1 ப்ளஸ் காஸ் 2 2 are 4, 4x by 2 into dx. 1 by 4. ஸோ இது செப்பரேட், இதுவும் செப்பரேட் எழுதிக்கலாம், அப்போ இது செப்பரேட் எழுதிக்கலாம். ஓகே, எக்ஸ் மைனஸ் சைன் 2x ப்ளஸ் இப்போது இந்த 1 டிவைட் 2 இல்லையா, அது 1 by 2ன்னு இல்லை, காமனாக 2 வச்சுட்டு ரிமைனிங் இன்டெரல் 1 ப்ளஸ் காஸ் 4x into dx. ஸோ இதில் வந்து எந்த ஸ்டெப்புமே டிஃபிகல்ட், நார்மல் இன்டெகிரேஷன் தான் பண்ணிட்டு வரேன், எதுவுமே ஃபார்முலாஸ் கூட கிடையாது. ஃபஸ்ட்டு ஒரு ஃபார்முலா அப்ளை பண்ணிட்டு அவ்வளோதான். ஸோ இதெல்லாமே இன்டெகிரேட் பண்ணிட்டேன், ஆனால் இப்படி இந்த பக்கம் இன்டெகிரேட் பண்ணல, இப்போ தான் இன்டெகிரேட் பண்ண போகிறேன். ஓகே, எக்ஸு மைனஸு சைன் 2x ப்ளஸ்ஸு 1 by 2. இப்போ இதை இன்டெகிரேட் பண்ணுங்கள். 1 கான்ஸ்டன்ட் இன்டெகிரேட் பண்ணால் எக்ஸு ப்ளஸ் காஸ் எக்ஸ் பண்ணால் சைன் எக்ஸு, சைன் 4x, sin 4x with respect to 4x divided by 4 plus c. ஓகே, கிளியரா, கன்ஃபியூஸாக இருக்கா? இப்போது 1 by 4 இருக்குது, எல்லாமே இன்டெகிரேட் பண்ணியாச்சு, ப்ளஸ் சியும் போட்டாச்சு. இப்போ இந்த 1 by 4 வந்து நம்ம கொஞ்சம் அப்படியே உள்ளே மல்டிப்ளை பண்ணி எழுதிருங்க, அவ்வளோதான் ஆன்சர் கிடச்சிடும். ஓகே, ஃபஸ்ட்டு இந்த 2 இருக்குல்லையே, அந்த 1 by 2 உள்ளே மல்டிப்ளை பண்ணுங்கள், 1 by 2 உள்ளே மல்டிப்ளை பண்ணுங்கள். 1 by 4 காமனாக இருக்குது, 1 by 4 ஃபஸ்ட்டு ஸ்டெப்புக்கு 1 by 4 காமனாக இருக்குது. எக்ஸ் மைனஸ் சைன் 2x, எக்ஸ் மைனஸ் சைன் 2x ப்ளஸ் எக்ஸ் பை 2 ப்ளஸ் சைன் 4x அந்த 2 உள்ள மல்டிப்ளை பண்ணால் 4 2s are 8. ஓகே, ஸோ இப்போ இதை பாருங்கள், என்ன இருக்குது, சைன் மைனஸ் சைன். இப்போது இந்த 2 வந்து கிராஸ் மல்டிப்ளை பண்ணுங்க. ஓகே, இது கிராஸ் மல்டிப்ளை பண்ணி டினாமினேட்டர் கொண்டு வரதுக்காக, சரியா? 1 by 4 2 கிராஸ் பண்ணி 2 into x 2x மைனஸ் சைன் 2x by 2 ப்ளஸ் சைன் 4x by 8. இப்போ என்ன கண்டிஷன் சார்ஜ் பண்ணணும், 2x மட்டும் அப்படியே இருக்குது. ஓகே, இப்போ 2x ப்ளஸ் இங்கே ஒரு எக்ஸ் மிஸ் பண்ணிட்டு பாருங்கள், சைன் எக்ஸ் ப்ளஸ் எக்ஸு ப்ளஸ் ஹோல் டிவைட் பை 2, இதுக்கு வந்து ஹோல் டிவைட் பை 2. இப்போது எத்தனை எக்ஸ் இருக்குது, 2x இருக்குது, இங்கே ஒரு எக்ஸ் ப்ளஸ் எக்ஸ் இருக்குது, டோட்டல் எத்தனை எக்ஸு, 3x. இப்போ 3x by 2 1 by 2 3x by 2. ஏன்னா இந்த எக்ஸ் வந்து இதோட தான் கிராஸ் மல்டிப்ளை பண்ணியிருக்கேன். 3x by 2 மைனஸு சைன் 2x ப்ளஸ் சைன் 4x by 8. இது 4. இப்போ லாஸ்ட் ஸ்டெப், இந்த 4
ஜஸ்ட் அப்படியே உள்ள மல்டிபிள் பண்ணி எழுதுங்க ஆன்சர். 4 2s are 8. அப்போ 3x by 8 minus sin 2x by 4 plus sin 4x by 4 8s are 32. So plus c. So இதுதான் 10th ப்ராப்ளத்தோட சொல்யூஷன். ஓகேவா? ஸோ மறக்காமல் எல்லாமே சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள். ஏன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பார்த்தீங்கன்னா தான் உங்களுக்கு நான் போடுற வீடியோஸ் பெல் ஐக்கனை மறக்காம கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோஸ் அடிக்கடி நோட்டிஃபிகேஷனாக வரும். இல்லைன்னா வந்து நோட்டிஃபிகேஷன் வராது. நீங்கள் நான் வீடியோ அப்லோட் பண்ணால் எனக்கு கூட தெரியாது. ஓகே, ஸோ அடுத்த வீடியோ போகலாமா? ஸோ நெக்ஸ்ட் வந்து கொஸ்டின் நம்பர் 11 எக்ஸசைஸ் 1.3 இன்டெக்ரல் காஸ் பவர் 4 இன்ட்டு 2x into dx இதுதான். ஓகே, ஸோ இது என்ன ரீகால் பண்ணுறாங்க அப்படின்னு பாருங்கள். ரீகால் என்ன ஃபார்முலா இருக்குது? ரீகால். ஸோ அதுக்கப்புறம் இது எப்படி ஸ்ப்ளிட் பண்ணி எழுதிக்கலாம்? ஓகே, எப்படி ஸ்ப்ளிட் பண்ணிக்கலாம்? காஸ் பவர் 4 எப்படி எழுதலாம்? சொல்யூஷன் ஸ்கொயரில் நமக்கு தெரியும். காஸ் ஸ்கொயர் எக்ஸ் ஃபார்முலா நமக்கு தெரியும். ஸோ இது எப்படி எழுதலாம்? காஸ் ஃபஸ்ட்டு காஸ் ஸ்கொயர் இன்ட்டு 2x ஹோல் பவர் 2. ஸோ இப்போ இது காஸ் ஸ்கொயர் எக்ஸ். ஸோ காஸ் ஸ்கொயர் எக்ஸ் ஃபார்முலா நமக்கு தெரியும் இல்லையா? ஸோ அந்த ஃபார்முலா ரீகால் பண்ணிங்க. காஸ் ஸ்கொயர் எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு 1 ப்ளஸ் காஸ் 2x பை 2. 1 ப்ளஸ் காஸ் 2x பை 2. இதுக்கு பதில் அப்போ டேரெக்டாக ஃபார்முலா அப்ளை பண்ணுங்கள். 1 ப்ளஸ் காஸ் 2x பை 2. 1 ப்ளஸ் காஸ் 2x எக்ஸ் இது எக்ஸுங்கிறது என்ன பண்ணும்? 2x இருக்குது. ஸோ 2x பை 2 இன்ட்டு dx இன்டெக்ரல் 1 ப்ளஸ் cos 2 2s are 4x 2 2s are 4x by 2 into dx. ஸோ ஹோல் ஸ்கொயர் இருக்குது, அது மறக்காமல் எழுதிக்க. ஹோல் ஸ்கொயர் இன்ட்டு dx. இப்போ இந்த ஸ்கொயர் வந்து உன் சைடு கொண்டு போகலாமா? இன்டெக்ரல் 1 ப்ளஸ் cos 4x ஸ்கொயர் பை, ஸோ இந்த ஸ்கொயர் உள்ளே கொண்டு போகும்போது 2 2s are 4 into dx. நெக்ஸ்ட், ஸோ இப்போ டினாமினேட்டர் இந்த 4 வந்து காமனாக இருக்குல்ல, வெளியே எடுத்துக்கோங்க. காமனாக டேக் அவுட் 1/4 இன்ட்டு 1 ப்ளஸ் காஸ் 4x பவர் 2 இன்ட்டு dx. ஸோ நமக்கு அந்த ஃபார்முலா ஆல்ரெடி இன்னொரு ஃபார்முலா தெரியும், a ப்ளஸ் ஹோல் ஸ்கொயர் ஃபார்முலா. ஸோ ஆல்ரெடி தெரியும் a ப்ளஸ் ஹோல் ஸ்கொயர் இஸ் ஈக்குவல் டு a ஸ்கொயர் ப்ளஸ் b ஸ்கொயர் ப்ளஸ் b ஸ்கொயர் ப்ளஸ் 2ab. இந்த ஃபார்முலா ஆல்ரெடி தெரியும். இப்போ இந்த ஃபார்முலாவுக்கு இது அப்ளை பண்ணுங்கள், அவ்வளோதான். ஸோ 1/4. ஸோ 1 ப்ளஸ் காஸ் ஸ்கொயர் மீன்ஸ் 1 ஸ்கொயர். இன்டெக்ரல் அப்படி இருக்குது, இது ஃபார்முலா தான் மாற்றி எழுதுகிறோம். ஸோ 1 ப்ளஸ் 1 ஸ்கொயர் a ஸ்கொயர் ப்ளஸ் 2ab 2 இன்ட்டு காஸ் 4x 2ab ப்ளஸ் காஸ் b ஸ்கொயர் இன்ட்டு 4x இன்ட்டு dx. ஓகே, ஸோ இன்டெக்ரல் இஸ் 1/4. இப்போ இந்த ரெண்டு டேர்முக்கு நமக்கு ஃபார்முலா தேவையில்லை. பட் லாஸ்ட் மறுபடியும் காஸ் 4x மறுபடியும் ஃபார்முலா தேவை. அதே ஃபார்முலா காஸ் 4xக்கு இதே இந்த ரீகால் பண்ணிக்கலையா, இதே ஃபார்முலா திரும்ப நம்ம அப்ளை பண்ணிக்கலாம், இதே ஃபார்முலா. ஸோ 1/4 இன்டெக்ரல் 1 ப்ளஸ் 2 இன்ட்டு காஸ் 4x ப்ளஸ் காஸ் ஸ்கொயர் எக்ஸ் ஃபார்முலா காஸ் ஸ்கொயர் எக்ஸ் ஃபார்முலா 1 ப்ளஸ் காஸ் 2x இடத்துல இருக்குது 4x இருக்குது. அப்போ 2x இடத்துல 4x. ஸோ 4x டிவைடட் பை 2. ஓகே, ஸோ இந்த நெக்ஸ்ட் 1/4 1 ப்ளஸ், ஸோ இன்டெக்ரல் போடும். இன்டெக்ரல் 1 ப்ளஸ் 2 காஸ் 4x ப்ளஸ், ஸோ இது எப்படி இருக்குன்னா கண்டிஷன் படி 1/2 ஸ்ப்ளிட் பண்ணி 1/2 ப்ளஸ் cos 2 4s are 8x by 2 into dx. ஸோ dx மறக்காமல் எழுதிக்க எல்லா டேர்ம்லையும். ஓகே, ஸோ கிளியரா? இப்போ லாஸ்ட்டாக நார்மலாக இன்டெகிரேட் பண்ணிக்கலாம், ஆன்சர் வந்துடும். ஸோ இன்டெகிரேட் பண்ணாமல் அதுக்கு முன்னாடி 1/4 வெளியே இருக்கா இன்டெக்ரல். ஸோ ப்ரீவியஸ் ஸ்டெப்பில் ஒரே ஒரு கண்டிஷன். என்ன கண்டிஷன்? இங்கே 1 இருக்குது கான்ஸ்டன்ட்டு, அதே போல் இங்கே 1/2 கான்ஸ்டன்ட் இருக்குது. இது ரெண்டும் நம்ம கிராஸ் மல்டிபிள் பண்ணலாம். 1 இதுக்கு பிஃபோர் ப்ராப்ளத்தில் நம்ம அந்த மாதிரி தான் பண்ணியிருப்போம். இந்த ரெண்டுத்தையும் மட்டும் என்ன பண்ணலாம்? 1/2 1 இது ரெண்டு கிராஸ் மல்டிபிள் பண்ணால் 3/2 கரெக்டாக. ஸோ 3/2 ப்ளஸ் ரிமைனிங் 2 இன்ட்டு காஸ் 4x ப்ளஸ் காஸ் 8x
பை 2 இருக்குது. இப்போது நார்மல் இன்டெகிரேட் பண்ணிக்கலாம். 1/1 நார்மல் இன்டெகிரேட் பண்ணிக்கோங்க, ஆன்சர் கிடச்சிடும். ஓகே, 1/2. ஸோ இதை இன்டெகிரேட் பண்ண முடியுமா? ஒரு கான்ஸ்டன்ட் இன்டெகிரேட் பண்ணால் ஒரு எக்ஸ் மட்டும் வரும். அப்போ 3 × x/2 ப்ளஸ் 2 × cos x இன்டெகிரேட் பண்ணால் sin x, cos sin x, ஸோ sin 4x வித் ரெஸ்பெக்ட் டு 4x பண்ணால் by 4 ப்ளஸ் cos x பண்ணால் sin x. ஸோ 1/2 அப்படி வச்சுக்கலாம். 1/2 sin x மீன்ஸ் இங்கே 8x sin x வித் ரெஸ்பெக்ட் டு 8x பண்ணும்போது டிஃபரன்ஷியேஷன் ஃபஸ்ட் இன்டெகிரேட் பண்ணியாச்சு. அகைன் வித் ரெஸ்பெக்ட் எனி எக்ஸ்ட்ரா டேர்ம், எனி எக்ஸ்ட்ரா வேரியபிள் இருக்கும்போது அதை நம்ம என்ன பண்ணணும்? வித் ரெஸ்பெக்ட் டிஃபரன்ஷியேட் பண்ணணும். ஸோ 8x பண்ணால் 8 × ப்ளஸ் c. ஸோ இது வந்து 1/4 வெளியே போடுங்க, மாற்றி எழுதிடாதீங்க. ஸோ 3x/2 ப்ளஸ், ஸோ இது ரெண்டு கேன்சல் பண்ணால் 2 1 டைம் 2 டைம், அப்போது sin 4x/2 ப்ளஸ் 2 8 மல்டிபிள் பண்ணும்போது 16. ஓகே, sin 8x/16 ப்ளஸ் c. இப்போ லாஸ்ட்டாக இந்த 1/4 உள்ளே மல்டிபிள் பண்ணணும். ஒவ்வொரு டேர்மோட உள்ளே மல்டிபிள் பண்ணிங்கன்னா உங்களுக்கு ஆன்சர் கிடச்சிடும். ஓகே, 1/2. ஸோ 3x/4 2 சார் 8 ப்ளஸ் sin 4x/2 4 சார் 8 ப்ளஸ் sin 8x/16 4 சார் 64 ப்ளஸ் c. ஸோ திஸ் இஸ் 11th ப்ராப்ளத்தோட சொல்யூஷன். கிளியராக? ஸோ ஸ்டெப் பை ஸ்டெப்பாக பார்த்துட்டு வாங்க. இடையில் அப்படியே ஸ்கிப் பண்ணி பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக அடுத்த ஸ்டெப் எப்படி வந்துச்சுன்னு தெரியாது. ஒவ்வொரு ஸ்டெப்பாக பார்த்தா தான் உங்களுக்கு புரியும். ஓகே, ஸோ ரெகுலராக நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணலாம், ஆட்டோமேட்டிக் உங்களுக்கு இந்த எல்லா ப்ராப்ளமும் வந்துடும். ஸோ நெக்ஸ்ட் ப்ராப்ளம் போகலாம். கொஷின் நம்பர் 12. ஸோ ரீகால், முன்னாடியே ரீகால் ஃபார்மில் எழுதிக்கிட்டு அப்புறமா மூவ் பண்ணிக்கலாம். cos square x ஃபார்மில் வந்து நமக்கு தெரியும் 1 + cos 2x/2, இது உங்களுக்கு தெரியும். இன்னொரு ஃபார்முலா sin square x + cos square x is equal to 1. இதுலேருந்து கூட sin square எழுதுறோம். sin square x is equal to 1 - cos square x. இது ரெண்டு ஃபார்முலா நம்ம யூஸ் பண்ண போகிறோம். ஓகே, ரீகால் தட் ஃபார்முலா. சொல்யூஷன் இன்டெக்ரல் sin square x ஃபார்முலா வந்து இங்கே sin square xனா 1 - cos square x. ஸோ 1 - cos square x by 1 + cos x, 1 + cos x into dx. இப்போ நியூமரேட்டர் பாருங்கள், இதில் 1 - cos square x இருக்கு இல்லையா? ஸோ நம்ம ஒரு கண்டிஷன்ஸ் தெரியும். என்ன ஃபார்முலானா a² - b² அப்படின்னா a + b into a - b. அப்போது இந்த நியூமரேட்டர் மட்டும் நம்ம அந்த ஃபார்முலாவுக்கு மாற்ற முடியும். a + b into a - b. ஸோ இன்டெக்ரல் அப்போது 1 + cos x 1 + cos x 1 + cos x 1 - cos x divided by 1 + cos x. இப்போ 1 + cos x இங்கே ஒரு 1 + cos x கேன்சல் ஆகிட்டு ரிமைனிங் இன்டெக்ரல் ஆஃப் 1 - cos x into dx. இங்கே dx போட்டிருக்கு dx அவ்வளோதான் லாஸ்ட் ஸ்டெப்பு. இப்போ இது இன்டெகிரேட் பண்ணால் ஆன்சர். ஸோ 1 இன்டெகிரேட் பண்ணால் x மைனஸ் cos x பண்ணால் sin x ப்ளஸ் c. ஸோ இதுதான் சொல்யூஷன். கிளியர்? ஸோ நெக்ஸ்ட் வந்து கொஷின் நம்பர் 13, எக்ஸசைஸ் 1.3 சாப்டர் 7. ஸோ உங்களுக்கு இந்த ப்ராப்ளத்தை பாருங்கள். இந்த cos 2x இது மட்டும்தான் வேரியபிள். நல்லா வச்சுக்கோங்க, இது மட்டும்தான் வேரியபிள். cos ஆல்ஃபான்றது கான்ஸ்டன்ட். அப்போ இந்த டேர்ம் ஃபுல்லாகவே கான்ஸ்டன்ட் தான். ஓகே, ஸோ இதுக்கு தகுந்த மாதிரி நம்ம ஃபார்முலாஸ் என்ன இருக்குது? ரீகால் ஃபார்முலா என்ன ஃபார்முலா பார்க்குறோம்? cos square xனா 1 + cos 2x/2. இந்த ஃபார்முலா உங்களுக்கு தெரியும் ஆல்ரெடி. இப்போ இதிலிருந்து நம்ம என்ன பண்ணலாம்? நமக்கு cos x தானே வேணும், cos 2x ஃபார்முலா வேணும். கரெக்டாக cos 2x இருக்குனால cos 2x ஃபார்முலா வேணும். அப்போ 2 இன்ச்சு கொண்டு வந்துட்டா cos 2 × cos square x is equal to 1 + cos 2x. அதே போல் cos 2x வந்து இந்த 1 மறுபடியும் லெஃப்ட் சைடு கொண்டு வந்துட்டா மூவ் பண்ணுங்க. 2 cos square x - 1 is equal to cos 2x. இப்போ இந்த ஃபார்முலா, ஓகே, இந்த ஃபார்முலா தான் யூஸ் பண்ண போகிறோம். இன்டெக்ரல் சொல்யூஷன் இன்டெக்ரல் 2 × cos square
x minus 1 into minus of cos 2 alpha 2 into cos square alpha minus 1. இங்கே 2 ஆல்ஃபா இருக்கிறதால ஆல்ஃபா யூஸ் பண்ணியிருக்கேன், இங்கே எக்ஸ் இருக்கிறதால எக்ஸ் யூஸ் பண்ணியிருக்கேன், டிவைடட் பை கீழே வந்து cos x மைனஸ் cos ஆல்ஃபா. கிளியராக இங்கே பாருங்கள், இந்த ஸ்டெப்பில் ஃபஸ்ட்டு எக்ஸ் இருக்கிறதால எக்ஸ் யூஸ் பண்ணியிருக்கேன், இங்கே 2 ஆல்ஃபா இருக்கிறதால ஆல்ஃபா யூஸ் பண்ணியிருக்கேன். ஓகே, இன்டெக்ரல் 2 into cos square x minus 1, இந்த மைனஸை உள்ளே கொண்டு போகலாமா, minus 2 cos square alpha plus 1 whole divided by cos x minus cos alpha. இது ஓகே, இப்போ என்ன கேன்சல், ப்ளஸ் 1 மைனஸ் 1 கேன்சல் ஆகிடுச்சு. ரிமைனிங் என்ன இருக்குது, இன்டெக்ரல் 2 cos square x மைனஸ் 2 cos square alpha divided by cos x minus cos alpha into dx. ஓகே, இதுக்கு அடுத்த ஸ்டெப்பு. ஸோ இதை ரீகால் மட்டும் அழிச்சிடலாம். ஓகே, இப்போ இந்த ஸ்டெப்பில் 2 காமன், ரெண்டுத்துலேயுமே 2 காமனாக இருக்கலாம், 2 வெளியே எடுத்துருங்க. 2 வெளிக்கலாமா, 2 வெளியே எடுத்துட்டா 2 into இன்டெக்ரல் cos square x minus cos square alpha divided by cos x minus cos alpha into dx. ஓகே, 2 வெளியே வச்சுட்டு இப்போ இந்த டைம் பாருங்கள், நியூமரேட்டர் மட்டும் a ஸ்கொயர் மைனஸ் b ஸ்கொயர், a ஸ்கொயர் மைனஸ் b ஸ்கொயர் கண்டிஷனில் இருக்குது. அதனால் இன்டெக்ரல் ஆஃப் எப்படி எழுதலாம், cos x ப்ளஸ் cos alpha into, அதாவது a ப்ளஸ் b into a மைனஸ் b, cos x மைனஸ் cos alpha whole divided by cos x மைனஸ் cos alpha. இப்போ இதெல்லாம் சேமாக இருக்குது பாருங்கள், இந்த டேர்மும் சேமாக இருக்குது. அப்போ இஸ் ஈக்குவல் டு 2 into இன்டெக்ரல் cos x ப்ளஸ் cos alpha into dx. சிம்பிள். இப்போ cos x பண்ணால் sin x, cos x பண்ணால் sin x இன்டெகிரேட் ப்ளஸ் cos alpha ஸோ இங்கே பாருங்கள், நமக்கு எக்ஸ் தான் இருக்குது. இப்போ காஸ் ஆல்ஃபான்றது கான்ஸ்டண்ட்டோட நம்ம வந்து கான்ஸ்டண்ட்டை இன்டெகிரேட் பண்ணால் என்ன வரும், எக்ஸுன்றது ஆட் ஆகும். கான்ஸ்டண்ட்டை இன்டெகிரேட் பண்ணால் எக்ஸ் இன்ட்டு காஸ் ஆல்ஃபா, இது வந்து வேரியபிள் கிடையாது, இது வந்து ஒரு கான்ஸ்டண்ட்டு இன்ட்டு ப்ளஸ் சி. இப்போ இந்த 2 உள்ள மல்டிபிள் பண்ணுங்க, லாஸ்ட் ஸ்டெப்பு 2 into sin x ப்ளஸ் 2, இந்த 2 உள்ள மல்டிபிள் பண்ணால் இதோட மல்டிபிள் ஆகும், 2x ப்ளஸ் 2x cos alpha plus c. So this is 13th probability solution. Okay, next 14th problem. So 14th problem for exercise 7.3, cos x minus sin x divided by 1 plus sin 2x. So in this problem, so before you want to know recall formula, so என்ன formula recall பண்ணணும்னா அந்த sin 2x formula தான், sin 2x means 2 sin x cos x. ஸோ அது அட் த சேம் டைம் நம்ம என்ன பண்ணலாம், ஒன்னுக்கு எதுக்கு ஈக்குவல், sin square x ப்ளஸ் cos square x இஸ் ஈக்குவல் டு 1. இந்த ரெண்டு ஃபார்முலா தான் இங்கே நான் யூஸ் பண்ண போகிறோம், இந்த ரெண்டு ஃபார்முலா தான் இதில் யூஸ் பண்ண போகிறோம். ஓகே, ஃபஸ்ட்டு பாருங்கள் சொல்யூஷனில், ஃபஸ்ட் கண்டிஷனில் இன்டெக்ரல் cos x மைனஸ் sin x ஹோல் டிவைடட் பை, இப்போ இங்கே 1 ப்ளஸ் இருக்கு இல்லையா, இந்த ஒன்னுக்கு பதில் நம்ம என்ன சேஞ்ச் பண்ணலாம்னா sin square x cos square xன்னு எழுதலாம். 1 ஏன்னா 1 வந்து இதுக்கு ஈக்குவல், ஒன்னுக்கு வந்து 1 இஸ் த ஈக்குவல் டு sin square x ப்ளஸ் cos square x. ஸோ 1 இருக்கிற இடத்துல 1க்கு பதில் ரீப்ளேஸ் பண்ண போகிறோம், என்னது sin square x ப்ளஸ் cos square x ப்ளஸ் cos square x ப்ளஸ் sin 2x ஃபார்முலா 2 sin x cos x, sin 2x ஃபார்முலா 2 sin x cos x இன்ட்டு dx. இப்போ இதை பார்த்த உடனே நீங்கள் சொல்லிடுவீங்க என்னது, a ஸ்கொயர் ப்ளஸ் b ஸ்கொயர் ப்ளஸ் 2ab அப்படின்னு இருக்குது. அப்போ அது அந்த மாதிரி நம்ம சேஞ்ச் பண்ணிட போதும், இன்டெக்ரல் cos x மைனஸ் sin x ஹோல் டிவைடட் பை, இப்போ பாருங்கள் எப்படி a sin x, அப்போ a ப்ளஸ் b ஹோல் ஸ்கொயர் ஃபார்முலா, அப்போது sin x ப்ளஸ் cos x இன்ட்டு ஹோல் ஸ்கொயர்
ஓகே sin x cos x ஹோல் ஸ்கொயர் அதான் a plus b ஹோல் ஸ்கொயர் ஃபார்முலாவில் இருக்குது. ஓகே இப்போ இந்த ஸ்டெப்போட இதுக்கப்புறம் பாருங்கள் இதில் எந்த ஒரு ஃபார்முலா அப்ளிகேபிள் பண்ண முடியாதனால நம்ம என்ன பண்ண போகிறோம், இப்போ ஏதாவது காம்ப்ளிகேட்டட் டேர்ம் இருந்தால் நம்ம என்ன பண்ண போகிறோம், சப்ஸ்டியூஷன் மெத்தட் யூஸ் பண்ண போகிறோம். ஓகே ஸோ இங்கே நம்ம சப்ஸ்டியூஷன் மெத்தட் யூஸ் பண்ணிக்கலாம். ஃபஸ்ட்டு சப்ஸ்டியூஷன் மெத்தட் எது யூஸ் பண்ணிக்கணும்னா, இப்போ டினாமினேட்டர் நம்ம எடுத்துக்கிறோம். டினாமினேட்டர் sin x ப்ளஸ் காஸ் எக்ஸ் எடுத்தால் நம்ம நியூமினேட்டர் வரும். ஏன்னா சைன் பண்ணால் சைன்னா காசு வந்து சைன் மைனஸ் சைன். ஓகே ஸோ லெட்டர் புட் ஏதோ ஒன்று போடுவோம், t is equal to sin x ப்ளஸ் காஸ் எக்ஸ். ஓகே இப்போ என்ன பண்ணணும், டிஃப்ரென்ஷியேட் வித் ரெஸ்பெக்ட் டு எக்ஸ். ஸோ டிஃபரென்ஷியேட் பண்ணால் dt by dx is equal to cos x. sin x பண்ணால் cos x பண்ணால் மைனஸ் sin x. ஸோ நமக்கு என்ன கிடச்சிருக்கு பாருங்கள், நான் டினாமினேட்டர் டிஃபரென்ஷியேட் பண்ணால் நமக்கு நியூமரேட்டர் கிடச்சிருக்கு. அப்போ அந்த மாதிரி கிடச்சா நம்ம dt பாசிபிள் இருக்குது. அப்போ இந்த எக்ஸை வந்து ரைட் சைடு கொண்டு போகிறோம், dx ரைட் சைடு கொண்டு dt is equal to cos x minus sin x into dx. ஸோ cos x minus sin x into dxக்கு பதில் நம்ம dtன்னு அப்ளை பண்ணலாம். ஓகே இங்கே பாருங்கள், இந்த ஸ்டெப்புக்கு பதில் நம்ம dtன்னு அப்ளை பண்ணலாம். ஓகே ஓவரால் இந்த ஸ்டெப்புக்கு பதில் dtன்னு அப்ளை பண்ணலாம். ஸோ dtன்னு அப்ளை பண்ணால் இன்டெக்ரல் dt பை டினாமினேட்டரில் இந்த sin x ப்ளஸ் cos x நம்ம ஆல்ரெடி tன்னு கன்சிடர் பண்ணிக்கோம். ஆல்ரெடி நம்ம இதை tன்னு கன்சிடர் பண்ணிக்கோம். ஜஸ்ட் லெட் அப்ளை t ஸ்கொயர். இப்போது 1/t ஸ்கொயர்னு இருக்குது. ஸோ 1/t ஸ்கொயர் நமக்கு எப்படி டிஃபரன்ஷியேட் இன்டெகிரேட் பண்ண முடியாது. ஜஸ்ட் வில் மூவ் நியூமரேட்டர். ஸோ நியூமரேட்டர் மூவ் இன்வர்ஸ் ஆகுமா, t power minus 2 into dt. ஓகே ஸோ லாஸ்ட் ஸ்டெப்பு இப்போ இன்டெகிரேட் பண்ணுங்க, நார்மல் இன்டெகிரேஷன் இன்டெகிரல் ஆஃப். ஸோ இன்டெகிரல் பண்ணும்போது t power minus 2 plus 1 by minus 2 plus 1 plus c. ஓகே ஸோ minus 2 plus 1 minus 1 தான் வரும். ஓகே t power minus 1 சேம் minus 1 plus c. இப்போ -1 அகைன் நீங்கள் கீழே கொண்டு போகலாம், நியூமரேட்டர் கொண்டு போனால் அதே டேர்ம் வரும். பட் மைனஸ் காமனாக இருக்குது, மைனஸ் தான் வரும். டோட்டலாக minus 1/t plus c. ஸோ லாஸ்ட்டாக என்ன சொல்லிக்கேன், டீன்னு இருக்க எடுத்து போனால் அதை ரீப்ளேஸ் பண்ணிடலாம். அந்த ஒரிஜினல் வேல்யூ என்னென்ன டீன்னு எடுத்துருக்கோமோ அதை ரீப்ளேஸ் பண்ணுங்கள். அப்போ -1/t என்னென்னு கன்சிடர் பண்ணியிருக்கோம், sin x ப்ளஸ் காஸ் எக்ஸ். ஸோ டீக்கு பதில் sin x ப்ளஸ் காஸ் எக்ஸ் ப்ளஸ் சி. ஸோ திஸ் இஸ் த சொல்யூஷன் ஃபார் 14th ப்ராப்ளம். ஓகே ஸோ நெக்ஸ்ட் கொஸ்டின் நம்பர் 15 எக்ஸசைஸ் 1.3. ஸோ இந்த ப்ராப்ளம் பாருங்கள் சொல்யூஷன். ஸோ இன்டெக்ரல் tan. ஸோ tan ஸ்கொயர் எக்ஸ். ஓகே tan ஸ்கொயர் ஆக்சுவலாக கொஷின் வந்து tan கியூப் எக்ஸ், tan கியூப் 2x இருக்கு. tan கியூப் 2x வந்து ஃபார்மில் வந்து tan ஸ்கொயர் எக்ஸ் அதை பிரித்து எழுதலாம். ஓகே எப்படின்னா tan ஸ்கொயர் 2x ஃபஸ்ட்டு ஸ்டெப்பு பிரித்து எழுதிக்கோங்க. ஏன்னா அப்போ தான் ஃபார்ம் ஸ்கொயர் ஃபார்மில் தெரியும், கியூப் ஃபார்ம் நமக்கு தெரியாது. tan 2x மைனஸ் secant 2x into dx. ஓகே ஸோ ரீகால் த ஃபார்முலா. என்ன ஃபார்முலா ரீகால் பண்ண போகிறீங்க, 1 இங்கே எழுதுகிறேன். ரீகால் த ஃபார்முலா 1 + tan square x is equal to secant square x ன்னு சொல்லலாம். இல்லைனா tan square x is equal to secant square x minus 1. இந்த ஃபார்முலா இதில் அப்ளை பண்ணுங்கள். ஸோ ஃபார்முலா அப்ளை பண்ணும்போது இன்டெக்ரல் tan square x என்ன பண்ணலாம், 1 secant square 2x minus 1 into tan square x tan 2x secant 2x tan 2x secant 2x இன்டெக்ரல். இப்போது இது ரெண்டு கண்டிஷன்ஸ் நமக்கு சாட்டிஸ்ஃபை ஆகாது. அப்போ என்ன பண்ணணும், புட் t is equal to எடுக்கிறோம். t is equal to என்னது, secant 2x secant பாருங்கள், secant ஸ்கொயர் இருக்குல்லையா, secant இங்கே secant 2x இருக்குது. secant 2x முன்னா எடுக்கிறோம் t. அப்போது டிஃபரன்ஷியேட் வித் ரெஸ்பெக்ட் டு dt by dx is equal to secant 2x பண்ணால் 2 secant x tan x. secant 2x வந்து 2 secant x secant 2x into tan 2x. இப்போது இந்த 2 மட்டும் லெஃப்ட் சைடு கொண்டு வந்துருங்க. ஓகே டினாமினேட்டர் அப்படியே வச்சுட்டு 2 லெஃப்ட் சைடு கொண்டு வந்துருங்க. dt by 2 is equal to ரைட் சைடு இருக்குது secant 2x into tan 2x இருக்குது. அப்போ secant 2x tan 2x dx ரைட் சைடு கொண்டு போனால் dx. இந்த கொஷினில் பாருங்கள். ஸோ இது ரெண்டுக்கு இருக்குல்ல, இது ஓவரால் இதுக்கு பதில் நான் என்ன அப்ளை பண்ணலாம், dtன்னு அப்ளை பண்ணிடலாம், dt by 2ன்னு அப்ளை பண்ணிடலாம். ஓகே ஸோ இன்டெக்ரல் இங்கே இன்டெக்ரலில் இது அடிச்சு இங்கே இன்டெக்ரலில் அடுத்த ஸ்டெப் இன்டெக்ரல் பண்ணணும். இன்டெக்ரல் இப்போ secant x ஆக்சுவலி secant 2x ஆல்ரெடி கன்சிடர் எப்படின்னு secant 2x tன்னு கன்சிடர் பண்ணியிருக்கேன். அப்போ ஃபஸ்ட்டு t ஸ்கொயர் -1 அப்புறம் ரைட் சைடில் 2 tan 2x secant x வந்து நான் ஆல்ரெடி dt கன்சிடர் பண்ணேன், dt by 2 இங்கே இருக்கு dt by 2.
ஸோ இது அப்படியே நான் ரீப்ளேஸ் பண்ணிட்டேன். இப்போ இதை இன்டர் பண்ணிட்டா ஒரே ஸ்டெப்பில் முடிஞ்சிடும். ஸோ இந்த 2 காமனாக வெளியே எடுத்துகிறேன், 1/2 எடுத்துகிட்டு இப்போ டி ஸ்கொயர் இன்டர் பண்ணும்போது t^3/3 மைனஸ் 1 இன்டர் பண்ணால் டி, ஓகே, கான்ஸ்டன்ட் இன்டர் பண்ணால் வேரியபிள் வரும், ப்ளஸ் சி. ஸோ 1/2 இப்போது டி, இந்த டீக்கு பதில் ரீப்ளேஸ் பண்ணுங்கள். என்ன டி என்ன கன்சிடர் பண்ணிடுறோம், secant cube 2x/3 மைனஸ் secant 2x ப்ளஸ் சி. ஸோ இதான் அப்படியே சொல்யூஷன். ஓகே, ஸோ நெக்ஸ்ட்டு ப்ராப்ளம் போகலாம். ஏதாவது டவுட் இருந்தால் கம்பல்சரி கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள், உங்களுக்கு நான் கண்டிப்பாக அதுக்கான சொல்யூஷன் கொடுக்குறேன். tan power 4 into dx. ஸோ சொல்யூஷன். ஸோ 7.3 எக்ஸசைஸில் 16th ப்ராப்ளம் ரொம்ப ரொம்ப ஈஸி பாருங்கள். இப்போ எல்லாம் ஒவ்வொரு ப்ராப்ளம் நீங்கள் போட்டிருப்பீங்க, அது அப்படி போட உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்காக உங்களுக்கு மெத்தட் புரிஞ்சிடும். பவரில் இருக்குது tan square x போடணும். ஸோ ஆல்ரெடி உங்களுக்கு tan square x ஃபார்முலா ரீகால் பண்ண உங்களுக்கு தெரியும். என்னது secant square x minus 1 இன்டெக்ரல். ஸோ 1 + tan square x is equal to secant square x. இந்த 1 ஆன்சர் கொண்டு போனால் tan square x is equal to secant square x minus 1. இந்த ஃபார்முலா யூஸ் பண்ண போகிறோம். ஓகே, secant square x minus 1 into tan square x into dx. ஸோ நான் இன்டெக்ரல் ஆஃப் secant square x உள்ள மல்டிபிள் பண்ணலாமா? இப்போது இந்த tan square x வந்து இது ரெண்டுத்துக்கு காமன் உள்ள மல்டிபிள் பண்ணுங்கள். மல்டிபிள் பண்ணால் secant square x into tan square x மைனஸ் tan square x into dx. இப்போ இன்டெகிரேட் பண்ணலாமா? இப்போ secant square x tan x எப்படி எழுதணும் அப்படின்னு பாருங்கள். இன்டெகிரேஷன் ஆஃப் secant square x tan square x. ஓகே, இப்போ இந்த ரெண்டு டேர்ம் நம்ம கன்சிடர் பண்ணுங்கள். இந்த ஃபஸ்ட்டு அடுத்து இங்கே வந்து tan square x ஃபார்முலா நமக்கு தெரியும், secant square x minus 1. அப்போ இதுக்கு அகைன் நம்ம என்ன பண்ண போகிறோம், secant square x minus 1 மட்டும் அப்ளை பண்ணுங்கள். இன்டெகிரல் secant square x tan square x minus ஆஃப் இந்த tan square x ஃபார்முலா secant square x minus 1 secant. ஸோ இங்கே இன்டெகிரேஷன் உள்ளது secant square x minus 1 into dx. ஓகே, இப்போ இதை நீங்கள் இன்டெகிரேட் பண்ணிக்கலாம் டேரெக்டாகவே. நெக்ஸ்ட் ஸ்டெப்பில் அப்படியே அப்ளை பண்ணிக்கலாம். ஓகே, ஸோ இங்கே பாருங்கள், இது நார்மலாக இருக்குது, இதுக்கு ஃபார்முலா தெரியாது. அப்போ நம்ம என்ன பண்ணுங்க, லெட் இது டீன்னு கன்சிடர் பண்ணலாம். லெட் t is equal to எந்த டேர்மு, tan x மட்டும். என்ன tan x ரெண்டு பக்கம் சீக்கிரம் இருக்குது, tan உள்ள டிஃப்ரெண்ட். ஓகே, tan x மட்டும் t, tan x டிஃப்ரெண்ட் பண்ணால் நெக்ஸ்ட் ஸ்டெப் என்ன பண்ண போகிறோம், வித் ரெஸ்பெக்ட் டு dt/dx டிஃபரன்ஸ் வித் ரெஸ்பெக்ட் டு tan x டிஃபரன்ஸ். tan x பண்ணும்போது secant square x. இப்போ dt is equal to secant square x into dx. இப்போ secant square x dx நம்ம என்ன அப்ளை பண்ணலாம், dtன்னு சொல்லிடலாம். ஓகே, ஸோ secant square x dtன்னு சொல்லிடலாம். இப்போ அப்படியே இன்டெக்ரல் t எதை டீன்னு எடுத்துக்கிறேன், ஆல்ரெடி tan வந்து டீன்னு எடுத்துருக்கேன். அப்போ t secant x dx பாருங்கள். இப்போ இந்த டேர்ம்லேயே secant x into dx. secant x dxனா என்ன எழுதலாம், ஈஸியாக டீன்னு அப்ளை பண்ணுங்கள். அப்போ t cube into dt. இதை இன்டெகிரேட் பண்ணுறேன். secant square x இன்டெகிரேட் பண்ணால் tan x மைனஸ் tan x. இந்த 1 இன்டெகிரேட் பண்ணால் ஓகே, ஸோ ஏன் +1 போடுறோம் அப்படின்னா இந்த மைனஸ். இப்போ இந்த டேர்ம் இன்டெகிரேட் பண்ணி இங்கே டி நான் எதுக்கு எடுத்துருக்கேன்னா இந்த டேர்முக்கு தான் டீன்னு எடுத்திருக்கேன். கிளியர், இந்த டேர்முக்கு டீன்னு எடுத்திருக்கோம். இந்த டேர்ம் டேரெக்டாக இன்டெகிரேட் பண்ணிக்கிறேன். இப்போ இன்டெகிரேஷன் ஆஃப் secant square is tan x ப்ளஸ் இன்டெகிரேஷன் ஆஃப் 1 வந்து எக்ஸு. அப்போ இந்த மைனஸ் உள்ள மட்டும் போகும்போது இது மைனஸு, அப்படி இங்கே ஒரு மைனஸ் இருக்கா, இங்கே ஒரு மைனஸ் இருக்குது, இந்த மைனஸ் ப்ளஸ் ஆயிரும். ப்ளஸ் இன்ட்டு ப்ளஸ் சி போடணும்னா கடைசி இப்போ ப்ளஸ் சி போடாதீங்க, ஃபஸ்ட்டு இதை இன்டெகிரேட் பண்ணிடுங்க, அப்புறம் ப்ளஸ் சி போட்டுக்கோங்க. ஸோ இன்டெகிரேட் பண்ணால் சாரி இங்கே ஸ்கொயர் இருக்குது, மன்னிச்சிருங்க, இங்கே ஸ்கொயர் இருக்குது, secant square x தானே, அப்போ ஸ்கொயர் தான் போடணும். இப்போ இன்டெகிரேட் பண்ணால் t^2 + 1 3/3 இன்டெகிரேஷன் மைனஸ் tan x ப்ளஸ் எக்ஸ் ப்ளஸ் சின்னு எழுதிட்டோம். இப்போ tan கியூபுக்கு நமக்கு ஃபார்முலா தெரியல, டீன்னு எடுத்துருக்கோம் இல்லையா, அந்த டீக்கு இங்கே ரீப்ளேஸ் பண்ணணும். t is equal to என்ன எடுத்துருக்கோம், tan x whole cube by 3 மைனஸ் tan x ப்ளஸ் எக்ஸ் ப்ளஸ் சி.
இப்போது இந்த ஸ்டெப்பு வரைக்கும் நம்ம வந்து கம்ப்ளீட் பண்ணி அடுத்து நெக்ஸ்ட் ஸ்டெப்பில் இப்போ எதாவது சிம்பிளிஃபை ஆகுதுன்னு பாருங்கள் இல்லையா. இது tan cube x டிவைட் பை மைனஸ் tan x ப்ளஸ் எக்ஸு ப்ளஸ் சி. ஓகே, ஸோ இதில் எதுவும் பாசிபிள் இல்லை. ஆக்சுவலி இதுதான் வந்து ஒரு புக் பேக் இருக்கிற ஆன்சர். ஓகே, ஸோ நெக்ஸ்ட் ப்ராப்ளம் போகலாம். எனி டவுட் இருக்கா? ஸோ என்னென்ன பண்ணியிருக்காங்க பாருங்கள். இந்த டேர்முக்கு நான் இதை டீன்னு எடுத்திருக்கேன், இதுக்கு பதில் டீன்னு ரிப்ளேஸ் பண்ணணும். இதை டீன்னு எடுத்திருக்கேன் இந்த ரெண்டு டேர்முக்கு. இந்த டேர்மை நான் நார்மலாக என்ன பண்ணியிருக்கேன், இன்டெகிரேட் பண்ணியிருக்கேன். ஸோ அப்படியே போட்டு கசகசன்னு எழுதிட்டு நினைக்கிறேன். அப்படியே கொஞ்சம் அப்படியே ப்ரீவியஸ் பண்ணி இப்போ பாருங்கள், நான் அது கிளியராக எழுதுறது தெரியும். ஸோ அங்கங்கே கிரிக்கிட்டே இருக்கிறதுனால கொஞ்சம் கன்ஃபியூஸ் ஆகிறேன்னு நினைக்கிறேன். இப்படி கொஞ்சம் ஸ்லோவாக பாருங்கள், இப்போ தான் புரியும். ஏதோ கன்ஃபியூஸ் பண்ணாலும் சொல்லுங்கள், ஏன்னா அடுத்த வீடியோ வந்து நம்ம அந்த கன்ஃபியூஸ் பண்ணாத மாதிரி பார்த்துக்கலாம். ஓகே, ஸோ நெக்ஸ்ட்டு 17th ப்ராப்ளம். sin cube x plus cos cube x divided by sin square x into cos square x. ஸோ இது ரொம்ப ரொம்ப ஈஸியான ப்ராப்ளம் பாருங்கள். சைன் ஃபஸ்ட்டு என்ன பண்ண டினாமினேட்டர் காமனாக ஸ்ப்ளிட் பண்ணிக்கோங்க. sin cube x divided by sin square x into cos square x plus cos cube x divided by sin square x plus cos square x. மேலே கியூப் இருக்குன்னா காஸ், இங்கே 1 டைம் 2 டைம், இங்கே 3 டைமு, இங்கே 2 டைமு dx. ரிமைன் என்ன இருக்குது, மேலே 1 டைம் இருக்கா, டிவைட் பை sin x பை cos x. இப்போ இந்த cos square x நான் பிரித்து எழுதிக்கிறேன், cos x into cos xன்னு ப்ளஸ் மேலே நியூமினேட்டில் cos x இருக்குது, கீழே sin square x பிரித்து எழுதிக்கலாம், sin x into sin x. ஏன்னா sin x into sin x sin square x. இப்போ பாருங்கள், இந்த sin by cos நம்ம என்ன சொல்லலாம், sin by cos tan சொல்லலாம், 1 by cos நம்ம என்ன சொல்லணும், secant சொல்லலாம். ஓகே, இன்டெக்ரல் ஆஃப் sin by cos வந்து tan x, 1 by cos secant x, cos by sin cot x, 1 by sin cosecant x into dx. இப்போ நார்மலாக tan x integration பண்ணலாமா, tan x secant x integration secant x plus cot x cosecant x integration வந்து minus cosecant x. ஸோ இதெல்லாம் எங்கே சார் இருக்குது அப்படிங்க, இன்ட்ரடக்ஷன் வீடியோ போய் பாருங்கள், அந்த வீடியோவில் இதெல்லாமே கிளியராக சொல்லியிருக்கேன். ஸோ லாஸ்ட்டாக நம்ம சிம்பிளி பண்ணுங்க, secant x minus cosecant x plus c. ஸோ இதுதான் 17th ப்ராப்ளம் சொல்யூஷன். ஸோ நெக்ஸ்ட் வீடியோ போகலாமா. ஸோ 18th ப்ராப்ளம், cos 2x plus 2 sin square x by divided by cos square x into dx. ஸோ இதில் சொல்யூஷன் 2, அதாவது cos 2x ஃபார்முலா தெரியும், cos 2xனா 1 minus 2 sin square x. recall cos 2x, cos 2x is equal to 1 minus 2. ஸோ இந்த ஃபார்முலா யூஸ் பண்ணி இதை சால்வ் பண்ணுறோம். ஓகே, ஸோ இன்டெக்ரல் ஆஃப் cos 2x பதில் 1 minus 2 sin square x plus 2 sin square x divided by cos square x into dx. ஓகே, இப்போ பாருங்கள், minus 2 sin square x plus 2 sin square x, ஸோ ரெண்டு கேன்சல் ஆகிருமா, ரிமைனிங் என்ன இருக்குது, 1 மட்டும் இருக்குது. இன்டெக்ரல் 1 by cos square x into dx. ஸோ 1 by cos square x நம்ம என்ன பண்ணலாம், 1 by cos square x integral secant square x into dx சொல்லலாம். ஓகே, லாஸ்ட்டாக secant square x integration secant square x tan x. ஸோ tan x plus c. ஸோ இதுதான் 18th ப்ராப்ளம் சொல்யூஷன். நெக்ஸ்ட்டு 19th ப்ராப்ளம். ஸோ 1 divided by sin x cos cube x into dx. ஸோ 19th ப்ராப்ளம் கொஷின். ஸோ வெரி ஈஸி. என்ன சொல்லியிருக்காங்க பாருங்கள். ஸோ இந்த டேர்மில் ஃபஸ்ட்டு இதை சிம்பிளை பண்ணுங்கள். சொல்யூஷன் 1 இன்டெக்ரல் ஆஃப் 1 sin x அப்படி எழுதிக்கலாம், sin x cos cube x அப்படி எழுதிக்கலாம், cos cube x. இப்போது இதில் என்ன பண்ண போகிறோம், ஒரு காஸ் டினாமினேட்டர் இருக்கு இல்லையா, இப்போது ஒரு cos x நான் மல்டிபிள் பண்ணி நியூமரேட்டர் மல்டிபிள் பண்ண போகிறேன், cos x. ஏன்னா மீனிங் என்ன, cos x பண்ணாலும் 1 தான். ஓகே, cos x மல்டிபிள் அண்ட் டிவைடு. ஓகே, டினாமினேட்டரில் மல்டிபிள் அண்ட் டிவைட் பண்ணுங்கள், cos x மல்டிபிள் அண்ட் டிவைடு. ஸோ மல்டிபிள் அண்ட் டிவைட் பண்ண உடனே இன்டெக்ரல் பாருங்கள், இந்த sin x இந்த cos x சேர்ந்தால் என்ன வந்துடும், sin x cos x tan xன்னு வரும். ஓகே, அப்போது 1 divided by tan x. இப்போ ஒன்னொரு cos x இருக்குது. அப்போ இந்த cos x இதோட மல்டிபிள் பண்ணால் cos power 4x into dx. இதை ஸ்டெப் முடியுது. நெக்ஸ்ட் ஸ்டெப்பில் இப்போ tan x அப்படியே வச்சுக்கலாம். ஓகே, tan x சேம் 1 by
1 by cos, இப்போ இந்த 1 இருக்கு இல்லையா, இந்த 1 by cos மட்டும் 1 by cos என்ன சொல்லுவோம், secant x ன்னு சொல்லலாம். ஸோ அப்போ 1 by secant power 4x divided by tan x into dx. ஸோ இன்டெக்ரல் இப்போ secant power 4x நமக்கு எப்படி 4ல நமக்கு ஃபார்முலா தெரியாது, ஸ்கொயரில் தான் நமக்கு தெரியும். அப்போ இதை பண்ணலாம் secant square x into secant square x இருக்கலாம், secant square x into secant square x divided by tan x into dx. Okay, இப்போ recall that formula. Recall the formula. What is that formula? So 1 plus tan square x is equal to secant square x. 1 plus tan square x secant square x. அப்போ இங்கே அப்ளை பண்ணுங்கள். எதுக்கு இல்லை 1 plus tan square x secant square x அப்ளை பண்ணலாமா? ஒரே ஒரு டேர்ம் ஃபஸ்ட் டேர்ம் மட்டும் 1 plus tan square x equal to secant square x. அப்போ இன்டெக்ரல் ஆஃப் 1 plus tan square x secant square x க்கு tan square x அப்ளை பண்ணியாச்சு. into secant square x whole divided by tan x into dx. ஓகே, இப்போ இது வரைக்கும் நம்ம போட்டாச்சு. இதுக்கப்புறம் நம்ம என்ன பண்ணுறது அப்படின்னா கொஞ்சம் கன்ஃபியூஸ் ஆகும். ஓகே, இப்போது புட் என்னென்ன அப்ளை பண்ண போகிறோம், நம்ம அகைன் சப்ஸ்டியூஷன் மெத்தட் யூஸ் பண்ண போகிறோம். சப்ஸ்டியூஷன் மெத்தட் என்ன, இதில் எது எடுத்துக்கிறோம், tan தான் டிஃப்ரெண்ட்டாக இருக்குது. அப்போ tan t is equal to tan xன்னு எடுத்துக்கிறோம். ஓகே, t is equal to tan x. இப்போ சப்ஸ்டியூஷன் மெத்தடில் tan x. ஸோ அடுத்து என்ன பண்ணும், டிஃபரன்ஷியேட் வித் ரெஸ்பெக்ட் டு t or x, differentiate with respect to x. அப்போது dt by dx is equal to tan x பண்ணால் secant square x. இப்போ dx answer கொண்டு பாருங்கள், dt is equal to secant square x into dx. அப்போ secant square x dx நம்ம எடுத்துக்கணும். ப்ரீவியஸ் ப்ராப்ளத்தில் பாருங்கள், secant square x dx நான் என்ன பண்ணலாம், நம்ம இங்கே dtன்னு எழுதிக்கலாம். ஓகே, dtன்னு எழுதிக்கலாம். அப்போ dtன்னு எழுதிக்கலாம் ஈஸியாக. அப்போது இன்டெக்ரல் ஆஃப் 1 plus t square whole divided by denominator ஒரு tan இருக்குது, அது t into dt வந்து secant square x. ஓகே, இப்போ இன்டெகிரேட் பண்ணிக்க நார்மலாக. ஸோ 1 by t denominator இருக்கா, இன்டெக்ரல் 1 by t plus t square by t into dt. ஸோ இது ரெண்டு கேன்சல், 1 by t. ஸோ 1 by t எழுதலாம், இன்டெக்ரல் ஆஃப் 1 by t is always ஓகே, இதுக்கு மேலே நார்மல் இன்டெக்ரல் 1 by t பண்ணால் log t, 1 by t வந்து log t ப்ளஸ் இங்கே என்ன இருக்குது 1 by இங்கே ஒரு t மட்டும் தான் இருக்குது, t பண்ணால் t பவர் 1 + 1 2 by 2 ப்ளஸ் c. ஸோ log அகைன் ஃபைனலாக log tan x t ஓட ரீப்ளேஸ் பண்ணுங்கள் ப்ளஸ் t ஸ்கொயர் tan square x by 2 plus c. ஸோ இது வந்து 19th ப்ராப்ளத்துடைய சொல்யூஷன். ஓகே, ஸோ நெக்ஸ்ட் வீடியோ போகலாம். நெக்ஸ்ட் ப்ராப்ளம் கொஷின் நம்பர் 20, cos 2x divided by cos x sin x into dx. ஸோ ரீகால் எழுதுறதெல்லாம் மறக்காமல் மட்டும், ஏன்னா cos 2x வந்து 2-3 ஃபார்முலா இருக்குது, அதில் எந்த ஃபார்முலா வேணுன்றதை நம்ம தான் டிசைட் பண்ணணும். cos 2x னா ஃபஸ்ட்டு ஃபார்முலா வந்து நமக்கு தெரியும் 1 minus 2 sin square x, இது ஒரு ஃபார்முலா. cos 2x இன்னொரு ஃபார்முலா என்னன்னா 2 cos square x minus 1, இது ஒரு ஃபார்முலா. cos 2x is equal to cos square x minus sin square x, இது ஒரு ஃபார்முலா. ஸோ இது 3 ஃபார்முலா இருக்குது, இதில் எந்த ஃபார்முலா நமக்கு தேவைப்படுதோ அந்த ஃபார்முலா யூஸ் பண்ணிக்காங்க. ஓகே, இன்டெக்ரல் cos 2x. இப்போ நான் என்ன யூஸ் பண்ண போகிறேன், டினாமினேட்டர் cos x sin x இருக்கா, அப்போ மேலே cos square x யூஸ் பண்ணலாம், ஏன்னா அப்போ தான் கேன்சல் பண்ண முடியும். cos square x minus sin square x whole divided by cos x plus sin x. இப்போது இதை வந்து டினாமினேட்டர் வந்து காமனாக ஸ்ப்ளிட் பண்ணிக்கோங்க ரெண்டுத்துக்கும். ஓகே, டினாமினேட்டர் காமனாக ஸ்ப்ளிட் பண்ணிக்கோங்க. ஸோ இங்கே ஹோல் ஸ்கொயர் கொஷினில் வந்து இங்கே ஹோல் ஸ்கொயர் இருக்குது, அதை பாருங்கள் மாற்றிக்கோங்க. ஓகே, இப்போது இந்த நியூமினேட்டர் பாருங்கள், நியூமினேட்டர் என்ன இருக்குது, a ஸ்கொயர் மைனஸ் பி ஸ்கொயர் ஃபார்முலா. a ஸ்கொயர் மைனஸ் பி ஸ்கொயர்னால் தெரியும், a + b a மைனஸ் b. அப்போ மேலே வந்து cos x plus sin x, cos x minus sin x whole divided by cos x plus sin x whole square. Okay,
ஓகே அப்போ இங்கே வந்து இது ஆக்சுவலி இது 2 முறை பிரித்து செப்பரேட் பண்ணி எழுதி கூட கேன்சல் பண்ணலாம். ஸோ இங்கே 2 டைம்ஸ் இருக்கா. ஸோ 1 டைம், ஸோ 1 டைம் ++ல் கேன்சல் ஆச்சு. ரிமைனிங் 1 டைம் மட்டும் இருக்குது. இது dx இன்டரல் cos x minus sin x whole divided by cos x plus sin x into dx. ஓகே ஸோ நெக்ஸ்ட்டு இப்போது இது வந்து காம்ப்ளிகேட் இருக்கிறதுனால நம்ம என்ன பண்ணணும், சப்ஸ்டியூஷன் வந்து யூஸ் பண்ண போகிறோம். ஓகே புட் என்னது t is equal to என்ன எடுத்துக்கிறேன், sin x plus cos x or cos x plus sin x plus cos x. ஸோ ரெண்டுமே ப்ளஸில் இருக்கிறதுனால நீங்கள் எப்படி எழுதிக்கலாம், மாற்றி கூட எழுதிக்கலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. cos x plus sin xன்னு எடுத்துக்கிறேன். இப்போ டிஃபரன்ஷியேட் பண்ணலாமா. அப்போ dt by dx is equal to இப்போது sin x cos x, sin x பண்ணால் cos x, cos x பண்ணால் மைனஸ் sin x. இப்போ dx ரைட் சைடு கொண்டு போகலாமா. dt is equal to, ஸோ ஜஸ்ட் இந்த dx டினாமினேட்டர் dx ரைட் சைடு மூவ் பண்ணும்போது cos x மைனஸ் sin x இன்ட்டு dx. ஸோ cos x மைனஸ் sin x dxங்கிற கொஷினில் இங்கே இருக்கு இல்லையா, இதுக்கு நான் என்ன பண்ண போகிறேன், இதுக்கு நான் dtன்னு அப்ளை பண்ணிக்கலாம். dtன்னு அப்ளை பண்ணால் ஸோ இன்டெக்ரல் dt by t, இன்டெக்ரல் dt by t. இப்போது நார்மல் இன்டெகிரேஷன் இன்டெக்ரல் பண்ணுங்க, dt இன்டெக்ரல் பண்ணால் 1/t வரும். அப்போ log t, ஸோ 1/t பண்ணால் log t plus c, log t plus c. ஸோ ஃபைனல் ஆன்சர் log into sin x plus cos x plus c. So this is a solution for 20th problem. Okay, 20th problem. Okay, so 20th ப்ராப்ளத்தோட சொல்யூஷன். ஸோ நெக்ஸ்ட் ப்ராப்ளம் போகலாமா. ஸோ ரொம்ப போர் அடிக்குது அப்படின்னா கொஞ்ச நேரம் பாஸ் பண்ணிவிட்டு சரியா வேறு எதாவது பார்த்துட்டு கூட வந்து பாருங்கள், ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஓகேவா. ஸோ 21 பாருங்கள். 21 sin inverse cos x into dx. ரொம்ப அப்படியே ஒரே ஸ்டெப்பில் ஆன்சர் வந்துடுற மாதிரி தான் இந்த ப்ராப்ளம். ஸோ நீங்கள் என்ன பண்ண போகிறீங்கன்னா எல்லா ப்ராப்ளமே வந்து ஒரே ஒரு வேல பார்க்காதீங்க, டிஃப்ரெண்ட் வேல பாருங்கள். ஓகே இங்கே cos xக்கு எதுக்கு ஈக்குவலுங்க, இன்வர்ஸுக்கு தான். cos x எதுக்கு ஈக்குவல்னா sin π/2 மைனஸ் எக்ஸ், அதாவது 90 மைனஸ் θ, sin 90 மைனஸ் θ cos θ. அப்போ இங்கே நான் இதுக்கு பதில் நான் அப்ளை பண்ணுங்க இன்டெரல் sin இன்வர்ஸ் ஃபங்க்ஷன். அப்போ இங்கே sin π/2 மைனஸ் எக்ஸ் இன்ட்டு dx. ஓகே இப்போ சைன் ஃபங்க்ஷனும் சைன் இன்வர்ஸ் ஃபங்க்ஷன் எப்பவுமே கேன்சல் ஆகிடும். அப்போ இன்டெரல் ஆஃப் π/2 மைனஸ் எக்ஸ் அப்படின்னு இருக்குது இன்ட்டு dx. ஓகே ரொம்ப சிம்பிள். அடுத்த ஸ்டெப்பில் டிவைட் பண்ணிட்டு போயிட்டே இருங்க டக்குன்னு. இன்டர் பண்ணலாமா. அப்போ π/2 இன்ட்டு எக்ஸ், ஏன்னா இது கான்ஸ்டன்ட், π/2ன்றது வேரியபிள் கிடையாது, கான்ஸ்டன்ட்டு. எக்ஸை இன்டர் பண்ணால் x²/2 ப்ளஸ் சி. ஸோ இதுதான் 21 ப்ராப்ளம் சொல்யூஷன். கிளியரா, புரியுதா. இல்லை ரொம்ப வீடியோ வந்து லிமிட் தாண்டி போயிட்டுருக்கோம். ஸோ ரொம்ப போர் அடிக்கிற மாதிரிலாம் இருக்குன்னு நினைக்கிறேன். ஸோ இன்னொரு 2 ப்ராப்ளம் தான் இருக்குது. நெக்ஸ்ட் ப்ராப்ளம். ஸோ கொஸ்டின் நம்பர் 22. ஸோ இது கொஞ்சம் இம்பார்ட்டன்ட் ப்ராப்ளம். ஓகே ஏன்னா இந்த டிஃப்ரெண்ட்டான கான்செப்ட் இருக்கும், அதனால் இதுக்கு ரொம்ப இம்பார்ட்டன்ட் ப்ராப்ளம். ஸோ கொஞ்சம் இந்த ப்ராப்ளத்தை கொஞ்சம் கான்சன்ட்ரேட் பண்ணி பாருங்கள். சொல்யூஷன் ஃபஸ்ட் இது அப்படியே எழுதிக்கலாம். ஸோ சி 1 டிவைடட் பை cos into x minus a x minus b into dx. ஸோ இன்டெக்ரல். இப்போது இந்த ஸ்டெப்பில் ஒரே ஒரு விஷயம் வந்து ஆட் பண்ண போகிறோம். என்ன ஆட் பண்ண போகிறோம் அப்படின்னா இதோட sin b minus a ஆட் பண்ண போகிறோம். ஓகே sin b minus a போத் டினாமினேட்டர் அண்ட் நியூமரேட்டர் sin b minus a. ஸோ இன்டெக்ரல் ஆஃப் டினாமினேட்டரில் sin இங்கே பாருங்கள் sin b minus a இங்கே ஆட் பண்ணிட்டேன். அதே போல் மேலே நியூமரேட்டரில் sin b minus a. இதோட வந்து என்ன பண்ண போகிறோம், ஏன்னா கீழே டினாமினேட்டர் எக்ஸ் இருக்கு இல்லையா, கீழே வந்து cos x minus a x minus b. ஸோ இப்போ நமக்கு ba கிடச்சிச்சு டினாமினேட்டர், அது எக்ஸ் இருக்கிறதுனால என்ன பண்ணுறோம், இதோட வந்து ஒரு ப்ளஸ் எக்ஸு ஒரு மைனஸ் எக்ஸு, ப்ளஸ் எக்ஸு மைனஸ் எக்ஸு. இப்போ இதை கம்பேர் பண்ணுங்க போகலாம். எப்படி கம்பேர் பண்ணணும், இப்போ நான் எக்ஸு பிஏவும் கம்பேர் பண்ணி எழுதணும், எக்ஸு ஏவும் கம்பேர் பண்ணி எழுதணும். டிவைட் பை sin b minus a இன்டெக்ரல் ஆஃப் sin இன்ட்டு சைனுக்கு ஃபஸ்ட்டு பாருங்கள் sin எக்ஸ், எக்ஸோட எக்ஸு மைனஸ் ஏ. இப்போ இது ரெண்டு ஓட்டம் எக்ஸ் மைனஸ் ஏ மைனஸ் எக்ஸ் மைனஸ் பி, எக்ஸ் மைனஸ் ஏ எக்ஸ் மைனஸ் பி. ஏன்னா எல்லாமே கம்பேர் பண்ணி எழுதணும். இப்போ sin எக்ஸ் மைனஸ் ஏ மைனஸ் எக்ஸ் மைனஸ் பின்னு எழுதுகிறேன்.
whole divided by cos x minus a cos x minus b into dx. ஓகே, புரியுதா? இந்த ரெண்டு ஸ்டெப் மட்டும் தான். ஃபர்ஸ்ட் என்ன பண்ணேன், 1 by sin b minus a ஆட் பண்ணிவிட்டு அதோட x plus x minus x ஆட் பண்ணி, பிகாஸ் இப்படி கேன்சல் பண்ணால் நமக்கு அதே டேர்ம் தான் கிடைக்கும். ஓகே, இப்போ அதே போல் இந்த பாருங்கள், இந்த sin b minus a இந்த b minus a கேன்சல் பண்ணால் உங்களுக்கு ப்ரீவியஸ் ஸ்டெப் கிடைச்சிடும். ஸோ அப்போ அதுக்கான ஈக்குவல் என்ன, இந்த டேர்ம் வந்து டோட்டலாக ஈக்குவல் டு நியூமரேட்டர். இந்த டேர்முக்கு ஃபஸ்ட் டேர்முக்கு ஈக்குவல் தான், செகண்ட் டேர்ம் வந்து எப்பவுமே ஈக்குவல் டு ஃபஸ்ட் டேர்ம். அதனால தான் அந்த டேர்ம் எழுதியிருக்கேன். ஸோ ஏன் இதெல்லாம் மாற்றி எழுதிருக்கீங்க அப்படின்னா, அந்த டேர்முக்கு வந்து நார்மலாக ஏபி எக்ஸ் மைனஸ் ஏ இந்த மாதிரி டேர்மு நமக்கு கிடையாது. இதுக்கு முன்னாடி ப்ரீவியஸில் இந்த மாதிரி டேர்மும் இல்லை. ஸோ இங்கே நம்ம என்ன பண்ணுறோம், சின்னதாக கீழே நியூமரேட்டர் டினாமினேட்டர் ஜஸ்ட் ஒரு மல்டிபிள் மட்டும் தான் பண்ண போகிறோம், வேறு எதுவுமே பண்ணலை. கிளியரா? இப்போ நார்மல் பாருங்கள், 1 divided by இது வெளியே எடுத்துக்கலாம், வெளியே சைன் பி மைனஸ் ஏ இன்டரல். இப்போது இந்த ஸ்டெப் படி சைன் x minus a minus x minus b ன்னு இருக்குது. ஸோ இதில் வந்து நெக்ஸ்ட் ஸ்டெப்பு நமக்கு ஃபார்முலா தெரியும் இல்லையா, sin a minus b ஃபார்முலா. ரீகால் தட் sin a minus b னா sin a cos b minus cos a sin b. அப்போது இங்கே பாருங்க, சைன் இது வந்து a, இது வந்து bன்னு வச்சுக்கிறோம், sin a sin b. அப்போது sin a minus b ஃபார்முலா படி sin a minus b sin a plus b, sin a sin b. அப்போ sin a என்னென்ன, sin x minus a cos x minus b, sin a cos b minus cos a sin b, cos x minus a sin இது sin x minus b whole divided by cos x minus a into cos x minus b. So 1 divided by sin b minus a interlap. இப்போ இது டினாமினேட்டர் ஸ்ப்ளிட் பண்ணி எழுதிக்கலாம், sin x minus a x minus b whole divided by cos x minus a cos x minus a cos x minus b. ஆக்சுவலாக அங்கே வந்து sin x minus a, இங்கே வந்து cos இருக்குது, cos x minus b minus cos x minus a sin x minus b whole divided by cos x minus a இங்கே cos x minus b. ஓகே, இப்போ இது கேன்சல் ஆகுது பாருங்கள், cos x minus b cos x minus b கேன்சலு, இங்கே sin x minus b sin x minus b கேன்சலு. ஸோ இது சாரி இது வந்து கேன்சல் இல்லை, இது ரெண்டாவது டேர்ம் மாற்றி கேன்சல் ஆச்சு பாருங்கள். ஸோ காசு இந்த காசை கேன்சல், இது சைன் இது காசை கேன்சல் இல்லை. இப்போ இந்த ரெண்டு ஸ்டெப்பும் ரிமைனிங் எழுதுங்க. 1 divided by sin b minus a இன்டரல், என்ன டேர்ம் இருக்குது நியூமரேட்டரில் சைன் மட்டும் இருக்குது, sin x minus a இந்த டேர்ம் இருக்குது, டினாமினேட்டரில் வெறும் இங்கே காஸ் மட்டும் இருக்குது, cos x minus a. ஓகே, மைனஸ் இங்கே சைன் இருக்குது, sin x minus b இருக்குது, இங்கே டினாமினேட்டரில் cos x minus b இருக்குது. இங்கே லாஸ்ட்டில் dx எழுத முடியல பாருங்க, ஸ்பேஸ் இல்லாதனால எழுதாமல் விட்டேன், நீங்கள் மறக்காமல் எழுதுங்க அந்த இடத்துல. இப்போ பாருங்க, sin by cos என்ன எழுதணும், tan தெரியும் நமக்கு. ஓகே, 1 by அந்த ஸ்டெப் அப்படியே sin b minus a இன்டரல், ஸோ tan x minus a minus of tan x minus b into dx இன்டரல் 1 by sin, அப்படியே இது லாஸ்ட் வரையும் எழுதிட்டோம், b minus a இன்டரல். ஸோ இன்டரல் பண்ணலாமா? இப்போ இன்னொரு ஃபார்முலா நமக்கு தெரியணும், ரீகால். இந்த ஃபார்முலா புதுசாக இருக்குன்னு நினைக்கிறேன், இதுக்கு மாதிரி நான் உங்களுக்கு சொல்லலை. இன்டரல் ஆஃப் tan x is equal to minus log into cos x minus log into cos x minus log into cos x. இப்போ இதுக்கு பதில் tan x minus log into cos x இந்த கண்டிஷன் அப்ளை பண்ணுங்கள். ஓகே, ஸோ இன்டகரல் மைனஸ் log into cos x, log into cos x வந்து x minus a minus of minus log into cos x, so cos x minus b
plus c. Okay, so up to last step 1 divided by sin b minus a. So integrate பண்ணியாச்சு minus log cos x minus a. So minus into minus plus log cos x minus b plus c. So already இன்னொரு ஃபார்முலா நமக்கு தெரியணும். இது இந்த இடத்துல அப்புறம் எழுதுறேன். இது ரீகால். ஸோ ஃபார்முலா வந்து log a minus log b அப்படின்னா log a by b எழுதுறோம். இதுதான் ஃபார்முலா. பாருங்க இங்கே மைனஸ் இருக்குது, நல்லா பார்த்துக்கோங்க. இது வந்து log a, இது வந்து log b. ஸோ log a log b, log a minus log b. பார்த்துங்க இது log a minus log b. இங்கே a இங்கே b அதெல்லாம் கணக்கு இல்லை. இது ஃபுல் டேர்ம் log a, இது log b. ஏன் log b இது b எடுத்துக்கிறோம், இங்கே தான் மைனஸ் டேர்ம். ஏன்னா மைனஸ் இருந்தால் தான் இந்த டேர்ம் ஃபார்முலா. ஸோ log a minus log b. ஸோ அப்படி மாற்றுங்க 1 divided by sin b minus a log a. ஸோ log a by b. log aன்றது எதுங்க, log a இதுதான் வந்து a. log a cos x minus b whole divided by log b cos x minus a plus c. ஸோ இதுதான் வந்து 22. ஸோ 22வது ப்ராப்ளத்தோட சொல்யூஷன். ஸோ ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஸோ ஒரு முறை இன்னொரு முறை வந்து இந்த வீடியோ பாருங்கள், அப்போ தான் வந்து ஃபுல்லாக கிளியராக புரியும். ஓகே, ஏன்னா ஏதோ எங்கேயாவது மிஸ்டேக்ஸ் இருந்தாலும் சொல்லுங்கள். ஸோ ஸ்டெப் பை ஸ்டெப்பாக பாருங்கள். ஏன்னா எடுத்த உடனே நீங்கள் லாஸ்ட் ஸ்டெப்பு போனாலும் கஷ்டம், எடுத்த உடனே அப்படியே ஓட்டி பார்த்தாலும் கஷ்டம். இது வந்து ஓட்டி பார்க்காம தியரி சப்ஜெக்ட் கிடையாது. ஸோ டைரெக்டாக பார்க்காம ஸ்டெப் பை ஸ்டெப்பாக பாருங்கள், கண்டிப்பாக உங்களுக்கு என்ன பிடிக்கும், சொல்யூஷன்ஸ் கண்டிப்பாக கிடைக்கும். ஓகே, ஸோ நெக்ஸ்ட்டு 23-24. ஸோ எம்சிக்யூ. ஸோ எம்சிக்யூ வந்து எப்படி போடுறதுன்னு சொல்கிறேன், சொல்யூஷனோட பார்த்துக்கோங்க. ஸோ கொஷின் நம்பர் 23. ஸோ எம்சிக்யூ கொஷின். ஸோ ஆன்சர் என்ன அப்படின்றது நீங்கள் ஆன்சர் என்ன எழுதுறோம், அது என்ன புக்கில் இருக்குன்னு சொல்லிட்டு பார்த்து அந்த ஆன்சர்ஸை கரெக்டாக எழுதிக்கோங்க. சொல்யூஷன் ஃபஸ்ட்டு ஸ்டெப்பு இன்டெக்ரல் பண்ணுறோம். ஸோ இன்டெக்ரல் படி டினாமினேட்டர் ஸ்பிளிட் பண்ணி எழுதிக்கோங்க. ஃபஸ்ட்டு ஸ்டெப்லேயே sin square x whole divided by sin square x into cos square x minus cos square x divided by sin square x into cos square x. இப்போது sin square x கேன்சல், cos square x கேன்சல். அது இன்டெக்ரல் என்ன இருக்குது, 1 by cos square, 1 by cos என்ன எழுதலாம், secant square x secant square x minus same 1 by sin cosecant square x into dx. இப்போ secant square இன்டெகிரேட் பண்ணால் tan x, இன்டெகிரல் tan x minus of cosecant square x இன்டெகிரேட் பண்ணும்போது minus cot x plus c. ஓகே, ஸோ லாஸ்ட்டாக tan x plus, ஸோ மைனஸ் இன்ட்டு மைனஸ், இந்த மைனஸ் உள்ள மட்டும்னா மைனஸ் இன்ட்டு மைனஸ் ப்ளஸ் cot x plus c. ஸோ இதுதான் 23rd ப்ராப்ளம் சொல்யூஷன். ஸோ எந்த ஆப்ஷன் கரெக்ட்ன்றதை நீங்கள் செக் பண்ணி பார்த்துட்டு அந்த ஆப்ஷன் மார்க் பண்ணிக்கோங்க. ஓகே, ஸோ எம்சிக்யூ 24th ஒன். ஸோ எக்ஸசைஸ், இந்த எக்ஸசைஸோட லாஸ்ட் ப்ராப்ளம். ஸோ ஃபஸ்ட் பாருங்கள், நம்ம இதில் e power x into x, இப்போது இந்த டேர்ம் ஃபுல்லாகவே e power x into 1 plus x, அதில் cos square x into e power x into x இருக்குது. அப்போ நமக்கு மல்டிபிள் இருந்தால் நம்ம ஃபங்க்ஷன்ஸ் ஆஃப் ஃபங்க்ஷன் ரூல் ஒன்று இருக்குது, அது uv ஃபார்முலா, u by v ஃபார்முலா இதெல்லாமே இருக்குது. ஸோ இப்போது ஃபஸ்ட்டு ஸ்டெப்பு இந்த டேர்ம் இருக்கு இல்லையா, இந்த டேர்ம் மட்டும் சிம்பிளி பண்ணிவிட்டு அப்புறமா நம்ம என்ன பண்ணலாம், ஆட்டோமேட்டிக்காக சொல்யூஷனில் அப்ளை பண்ணி எழுதிடலாம். ஸோ uv ஃபார்முலா அப்ளை பண்ணுங்க. எதுக்கு, e power x into x. இப்போ நான் இதை நான் டீன்னு எடுத்துக்கிறேன், t is equal to. ஸோ டீன்னு எடுத்துக்கினா நம்ம என்ன பண்ணணும், u டபுள், அதாவது ரெண்டு ஃபங்க்ஷன் மல்டிபிள் இருந்தால் நம்ம uv ஃபார்முலா யூஸ் பண்ணோம், uv டேஷ் ஃபார்முலா. ஓகே, uv டேஷ் ஃபார்முலா வந்து uv டேஷ் ப்ளஸ் vu டேஷ். uv தான் வந்து uv ஃபார்முலா வேல்யூ. ஸோ ஃபஸ்ட்டுக்கிறது u, செகண்ட்கிறது vன்னு எடுத்துக்கோங்க. அப்புறம் ஃபுட் பண்ணிவிட்டு லாஸ்ட்டாக வந்து dt வேல்யூ அப்ளை பண்ணுங்க. ஸோ u is equal to u power x, v is equal to x. ஸோ u டேஷ் e power x இன்டெகிரேட் பண்ணாலும் டிஃபரன்ஸ் e power x தான், e power x. அதில் v டேஷ் எக்ஸை டிஃபரன்ஷியேட் பண்ணால் 1. ஓகே, டிஃபரன்ஷியேஷன் ஆக்சுவலி யூவி வந்து டிஃபரன்ஷியேட்டாக பண்ணுற இன்டெகிரேட் கிடையாது. இப்போ இது என்ன மீனிங்கு, இது எப்படி எழுதணும், t is equal to, t means dt by dx is equal to uv தானே, uv dash plus vu dash. ஸோ e power x into 1 uv dash plus v என்றது வந்து x into e power x. இப்போ dx வந்து dt is equal to e power x plus x into e power x into dx.
ஓகே. ஸோ இந்த ஸ்டெப்பில் இங்கே பாருங்கள், இந்த e பவர் எக்ஸ் உள்ளே மல்டிபிள் பண்ணும்போது நமக்கு ஆட்டோமேட்டிக் நியூமரேட்டர் கிடைக்கும். e பவர் எக்ஸ் இன்ட்டு எக்ஸ், e பவர் எக்ஸ், e பவர் எக்ஸ் இன்ட்டு எக்ஸ். கரெக்டாக அந்த நியூமரேட்டர் செக் பண்ணுங்கள். e பவர் எக்ஸ் உள்ள மல்டினா 1 இன்ட்டு e பவர் எக்ஸ், e பவர் எக்ஸ், e பவர் எக்ஸ் இன்ட்டு எக்ஸ், e பவர் எக்ஸ் இன்ட்டு எக்ஸ். அப்போது இது ஓவராலாக dx இன்ட்டு இந்த நியூமரேட்டர் டேர்ம் ஃபுல்லாக நம்ம என்ன பண்ண கன்சிடர் பண்ணுறோம், dt அப்படின்னு எழுத முடியும். ஓகே. ஸோ இன்டெக்ரல் ஆஃப் dtன்னு எழுதியாச்சு. டிவைட் பை காஸ் அப்படி இருக்குது, காஸ் ஸ்கொயர். ஆக்சுவலாக ஆல்ரெடி நம்ம என்ன உள்ளே இந்த டேர்ம் டீன்னு கன்சிடர் பண்ணி காஸ் ஸ்கொயர் டீன்னு எழுதிட்டோம். ஓகே. ஓகே. அடுத்து இப்போ இங்கே ஒன் பை காஸாக மீனிங் இதில் ஒன் பை காஸ் நம்ம என்ன எழுதலாம், ஒன் பை காஸ் வந்து சீக்கன் ஸ்கொயர் டி அப்படின்னு எழுதலாம் இன்டூ டிடி. இப்போ இன்டெகிரேஷன் ஆஃப் சீக்கன் ஸ்கொயர் எக்ஸ் tan x, tan t, x integration secant t tan t. இப்போ tan ஸ்கொயர் tan t secant ஸ்கொயர் t வந்து tan t plus c. ஸோ tan t ன்னு சொல்லி நமக்கு tan ஆல்ரெடி tan வேல்யூ நம்ம என்ன எடுத்துக்கிறோம், t யோட வேல்யூ tan t, t யோட வேல்யூ e பவர் x இன்ட்டு எக்ஸ் இன்ட்டு ப்ளஸ் சி. ஸோ இதுதான் வந்து எந்த சொல்யூஷன், ஸோ இதுதான் வந்து லாஸ்ட் ப்ராப்ளத்தோட சொல்யூஷன். ஓகே. ஸோ இதோட வந்து உங்களுக்கு எக்ஸசைஸ் 7.3 கம்ப்ளீட் ஆகுது. எக்ஸசைஸ் 7.3 கம்ப்ளீட்டட். ஓகே. ஸோ நெக்ஸ்ட்டு 7.4 ஸ்டார்ட் பண்ணலாம். அதுக்கு முன்னாடி 7.3 வரைக்கும் நான் போட்டு எவ்வளோ வீடியோஸ் அப்லோட் பண்ணியிருந்தேன் எல்லா வீடியோஸும் ஒரு முறை ஃபுல்லாக தரவு பண்ணிவிட்டு அப்புறம் நம்ம எக்ஸசைஸ் 7.2க்கு நீங்கள் வாங்க. கிளியராக? ஸோ எக்ஸசைஸ் 7.3 என்னென்ன கான்செப்ட்ஸ் இருக்குது, என்னென்ன சேஞ்சஸ் பண்ணோம், என்னென்ன ட்ரிக் யூஸ் பண்ணியிருக்காங்க அப்படின்றத தரவு பண்ணிக்காங்க. ஓகே. ஏன்னா இது வந்து உங்களுக்கு சிபிஎஸ்சியில் நீங்கள் என்ன படிக்கிறீங்களோ இது வந்து என்சிஆர்டி ஜஸ்ட் ஒரு ரெஃபரன்ஸ் மட்டும்தான். அவுட் ஆஃப் த புக் தான் மேக்ஸிமம் கேட்பாங்க. அவர் அண்டர்ஸ்டாண்டிங் லெவல் எப்படி இருக்குன்றதுக்காக தான். ப்ளீஸ் ஸோ கான்செப்ட் வைஸ் கிளியராக வந்து சம்ஸ் ப்ராப்ளம் ப்ராக்டிஸ் பண்ணிட்டு வாங்க. ரிமைனிங்லாம் ஆட்டோமேட்டிக்காக நீங்கள் சால்வ் பண்ணிடுவீங்க. ஓகேவா? கான்செப்ட் மட்டும் கிளியராக வந்து நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணிட்டு வாங்க. ஓகே. ஸோ மறக்காமல் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கூடவே பெல் ஐக்கன் கிளிக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள். ஸோ 2022-23 பேட்சுக்கு இது ரெஃபரன்ஸ் ஆகும். 2023-24 பேட்சுக்கு இது ஒரு கிளாஸ் ஒர்க்காகவும் அமையும், கிளாஸ் ஒர்க்காகவும் இருக்கும். ஸோ ஆல் த பெஸ்ட். ஸோ நெக்ஸ்ட்டு எக்ஸசைஸில் மீட் பண்ணலாம். தேங்க்யூ.